Hello my dear soldiers and my dear warriors. Welcome to very most expected session. ஏன்னா இந்த செஷனை யாரெல்லாம் ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க? Hello, good evening பசங்களா. Very good evening my dear soldiers, my dear warriors. So நிறைய பேர் இந்த செஷனுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் செஷன் இது, ரைட்டா? Tell me whether the audio and video is clear. So audio video clear ah? Just tell me whether the audio video clear. First audio video மட்டும் clear ஆன்னு சொல்லு. கட நம்ம அடுத்த இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ள போலாம். இந்த வீடியோவை நீ பார்க்கிறது மூலமா இந்த மிட் டர்ம் டெஸ்ட்ல கண்டிப்பா 2 மார்க்ல 2, 3 மார்க்ல 2, 5 மார்க்ல 1 கிட்டத்தட்ட இது எல்லாமே நீ எழுத முடியும், ரைட்டா? இதை நீ எழுத முடியும். இதை எழுதுறதுக்கான ஒரு சூப்பரான செஷன் இது. கிட்டத்தட்ட ஒரு 34 கொஸ்டின்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யார் முழுசாக பார்க்குறியோ அவங்க எல்லாருக்கும் அட் த எண்ட் இந்த பிடிஎஃபை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், சரியா? எது வழியாக கொடுக்க போகிறேன்? நம்மளோட டெலகிராம் சேனலில், ரைட்டா? ரைட். ஸோ டெலகிராம் சேனலில், அந்த டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இப்போயே நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிடு, ரைட்டா? ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுலேருந்து மிட் டர்ம் டெஸ்ட்டில் நீ மினிமமாக 3 கொஷின், மேக்ஸிமம் 5 கொஷின் எழுத முடியும் இந்த ஒரு வீடியோ பார்த்தேன்னா, சரியா? அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ 3 to 5 கொஷின் எழுதுறதுக்கு ரெடியாக இருந்தேன்னா சாட்டில் ஒரு ஃபயர் போட்டு பார்க்கலாம். யாரெல்லாம் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த 34 கொஷினை படிக்க நான் ரெடி சார், சாட்டில் ஃபயர் போடு. எஸ், சாட்டில் ஃபயர் அண்ட் மின்னல், தீமின்னல், அதான நம்மளோட பேட்ச் நேம், தீமின்னல் போடு. ஆதித்யா ஸ்பாம் பண்ணாத, தயவு செய்து யாரும் ஸ்பாம் பண்ணாதீங்க, ரைட்டா? ஆதித்யா வருவாங்க, கோயம்புத்தூர் இங்கே போட்டிருக்கேன்ல, சரி ஐ வில் எக்ஸ்பிளைன் இட், வெயிட் பண்ணுங்க, ஸ்பாம் பண்ணாதீங்க யாரும். ஸோ தீமின்னல், எஸ், கமான் சாட் ஃபுல்லாக தீமின்னல் இருக்கட்டும். எஸ், பார்க்கலாம் யாரெல்லாம் இன்னைக்கு படிக்கிறேன். மிட் டர்ம் டெஸ்ட்டில் மார்க் வாங்கணும்னு நினச்சேன்னா இந்த வீடியோ உனக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ண போதும், சரியா? போகலாமா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உனக்கு சொல்லிடுறேன். 5ஆம் தேதி, அதாவது நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் நீ இருக்கனா கண்டிப்பாக நீ நம்ம வ்யாலனியன் சாரை மீட் பண்ண முடியும். நாளைக்கு ஈவினிங் பார்த்த அப்படின்னா வ்யாலனியன் சார் கோயம்புத்தூரில் நம்மளோட வேதாந்து ஆஃப்லைன் சென்டரில் இருப்பாங்க. நீ அங்கே வந்து சார்கிட்ட உன்னோட ஃப்யூச்சரை பற்றின கிளாரிட்டிஸ் எதுனாலுமே, ரைட்டா? நீட்டோ ஜேஇஓ இல்லை வேறு ஏதாவது ரிலேட்டடாலும் நீ நேரில் பார்த்து சார்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், இப்போயே கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கும், சரியா? ரைட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிவிடு. அண்ட் நீ இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோவும் இதில் வரணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நம்மளோட வேதாந்தோட ஆஃப்லைன் சென்டரில் ஜாயின் பண்ண. ஷியராக ஒரு நாள் இல்லை, இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீனும் உன்னோட ஃபோட்டோவும் இங்கே ஆல் இண்டியா ரேங்கில் வரப்போகுது, சரியா? ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வி வில் ஸ்டார்டட். பசங்களா, இந்த வீடியோவை முழுசாக பாரு. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த பிடிஎஃப் நான் உனக்கு கொடுக்க போகிறேன், சரியா? இந்த பிடிஎஃப் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். கெட் ரெடி ஃபார் தட். ஓகே, 11th கெமிஸ்ட்ரி மிட் டர்ம் சென்டம் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபைன் கொஷின், அதுக்கப்புறம் எல்லா லா டைப் கொஷினும் பார்க்க போகிறோம். உனக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் என்ன அப்படின்னா நம்ம குரூப்பில் போட்டிருப்போம். உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருந்தாலும் சரி, எந்த கொஷினை நீ எடுத்து பார்த்தாலும் அதில் டிஃபைன் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின், லா வச்சு ஒரு கொஷின் ஷியராக ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இது மினிமமாக. பட் 2 மார்க்கில் 2, 3 மார்க்கில் 1, ஏன்னா நம்மளோட 11th 5 மார்க் பேட்டர்னே 2 மார்க் 3 மார்க் தான். அங்கே ஒரு 2 கேள்வி, கிட்டத்தட்ட 3லேருந்து 5 கேள்விக்கு மேலே இதில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. விட்டுறாத, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா உனக்கு டெய்லி ஒரு டாப்பிக்காக கொடுக்க போகிறேன். கெட் ரெடி. அண்ட் புரிஞ்சு படிக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நாளைக்கு காலையில் லைவ் வந்துரு. நாளைக்கு காலையில் ஸ்பெஷலாக ஒரு லைவ் இருக்குது. ஸோ மறந்துடாத. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த லைவ் உனக்கு ஷெட்யூல் பண்ணாங்க. அதாவது காலையில் 5:30 to 6:15, ஒரு 45 minutes கரெக்டாக வந்துரு, அட்டன் பண்ணிடு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் கொஷின், கிட்டத்தட்ட எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலும் இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்குது. பப்ளிக் எக்ஸாமில் இருக்குது, ஃபர்ஸ்ட் மிட் டர்மில் இருக்குது, குவார்டர்லியில் இருக்குது, ஹாஃப் இயர்லியில் இருக்குது,
இந்த கொஷின் பேப்பரோட வெயிட்டு படு பயங்கரமான வெயிட். இந்த கொஷின் பேப்பர் வந்து பயங்கர வெயிட்டான கொஷினை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி படி. பசங்களா 5 சாப்டர் இருக்கு, உன்னால் 5 சாப்டரையும் இதுக்கு மேலே ரைட்டா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, இதுக்கு மேலே உன்னால் படிக்க முடியாது. இந்த நேரத்துலையாவது ஒரு சிலர் ஏற்கனவே படித்தவங்களால முடியும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா நீ சூப்பராக மார்க் வாங்குறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண நீ மாஸ் பண்ணலாம். சரியா? ரைட். டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வார்த்தை என்ன அப்படின்னு ஒரு கோடு போடுறேன். ரேஷியோன்னா என்னது? டிவிஷனில் இருக்கு. ரைட்டா? ரைட். ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்ன டெஃபனிஷன் மறந்து போயிட்டாலும் உனக்கு மார்க் வாங்குறதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதான் சொல்கிறேன், வீடியோவை முழுசாக பாரு. ரைட்டா? டெஃபனிஷன் மறந்துட்டாலும் பப்ளிக் எக்ஸாமில் இந்த ஃபார்முலா எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபார்முலா எழுதினாலே கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷன் போயிருக்கப்ப கீ ஆன்சரில் இது இருக்குது. ரைட்டா? அட்லீஸ்ட். பட் ஸ்கூலில் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? ஸ்கூலில் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? சரியா? ரைட். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் எலமெண்ட் டு த மாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். மேலே ஒரு ஆட்டமோட மாஸ், கீழே ஒரு கார்பன் 12 ஆட்டம். அந்த ஒரு கார்பன் 12 ஆட்டமுக்கு முன்னாடி ஒரு 1/2 போட்டு 1/12 போட்டுக்கும். ரைட்டா? சிம்பிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மாஸ் ஆஃப் 1 ஆட்டம், மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் மேலே, கீழே மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம், மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம். அவ்வளோதான் ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 போட்டுக்கும். அவ்வளோதான். அதான் ரேம். அதான் அது ரேம். ரேம் என்னது? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இதை வேர்டிங்ஸ் எழுதலாமா? இப்போ இதை வேர்டிங்ஸ் எழுதலாமா? ரைட்டா? வேர்டிங்ஸ் எழுதலாமா? எப்படி எழுதலான்னு பாரு. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த கோடு இருக்கா? கோடுக்கு டிவிஷன். அப்போ அது பேர் என்னது? ரேஷியோ. ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் டு த மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட் டு த மாஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். அவ்வளோதான். இங்கே இருக்கிறத அப்படியே எழுத போகிறேன். ரைட்டா? சரியா? சிம்பிள். 10th நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்குது. 10th நாளைக்கு காலையில் 6:15 6:15. ரைட்டா? ரைட்டா? சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் புக்கில் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் கீழே ஒரு டெஃபனிஷன் இருக்கும். அது தப்பு. உனக்கு நான் காட்டுறேன் உன் புக்கில். டேய், நிறைய பேர் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன். நம்ம புக்கில் உங்கள் ஸ்கூல்லையும் மேபி தப்பாக மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஆன்சர் கீ படி நான் ஆன்சர் சொல்கிறேன். புக்லேயே நீ மார்க் பண்ணிக்கோ. ரைட்டா? உன் புக்கில் பேஜ் நம்பர் 4ல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா யூனிஃபைடு அட்டாமிக் மாஸுக்கு வேற ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as a ratio of average atomic mass to the unified atomic massனு கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை கன்சிடர் பண்ணாத. ரைட்டா? யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்னு எழுதாத. இதுதான் கரெக்டானது. ரைட்டா? இந்த மாதிரி தான் எழுதணும். இதுதான் ஆக்சுவல் ஆன்சர் கீ படி இதுதான் இருக்குது. இதை நீ யூஸ் பண்ணிக்கோ. இதில் எழுது. ரைட்டா? ரைட்டா? சரியா? இதுதான் கவனம். இதை நீ யூஸ் பண்ணாதான் கரெக்டாக வரும். ஓகே? யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் தான். அதுவும் மாஸ் ஆஃப் 1 கார்பன் 12 ஆட்டம் தான். சரியா? இதை எழுதிக்கோ. கரெக்டாக இருக்கு. ரைட்டா? ரைட். சரியா? கவனி கவனி. ரைட்டா? அடுத்து டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். இங்கே பார்த்தியா கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் 2000. என் புக்கு பழசு. அதுலேயே 2 வருஷத்துல இருக்குது. 2017 கொஷின் பேப்பர் இருந்துச்சு. அதுக்கப்புறத்துலையும் ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்ட்டு இந்த கொஷின். இவனை ஸ்கிப் பண்ணால் அடுத்து இந்த கொஷினுக்கு தான் சான்ஸ். டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். ரைட்டா? ரைட். ஈக்குவலண்ட் மாஸ் தர. ரைட்டா? சி உனக்கு ஸ்கூலில் மார்க் பண்ணி தராங்க தரல, நான் பிடிஎஃப் உனக்கு கொடுக்க போகிறேன். வீடியோ முழுசாக பாரு. லாஸ்ட்டில் பிடிஎஃப் எங்கே இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன். ரைட்டா? முக்கியமாக டெலகிராமில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோ. த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஈக்குவலண்ட் மாஸ்னா ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட். எலமெண்ட்டாக இருக்கலாம், காம்பவுண்டாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம். இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்னா என்னது? எத்தனை எண்ணிக்கை இருக்குது? 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்ணுறோமா? அந்த எண்ணிக்கை மட்டும். ரைட்டா? 1 2 3. புக் பேக் மட்டும் இல்லை. சி இட் இஸ் ஹேவிங் புக்கின் ஆல்சோ. புக் பேக் புக்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரியா? உனக்கு புக் பேக் புக்கின் எல்லாமே இருக்குது.
இந்த வீடியோ முழுசாக மட்டும் கவனிச்சுட்டு நீ மாஸ் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் mass of an element which combine or displace 1.08 part of hydrogen, 8 part of oxygen அல்லது 35.5 part of chlorine. அதாவது என் கையில் 5 விரல் இருக்கா, இந்த 5 விரல் என்ன அப்படின்னா இந்த 5 விரலுக்கு ஈக்குவலாக இந்த 5 விரல் இருக்கு. இதை எடுத்தேன்னா இதுக்கு பதில் இது வச்சுக்கலாம். அதாவது சிம்பிளாக 1 கிலோ தக்காளியை எடை போடுறாங்க, எடைக்கல் 1 கிலோ இருக்கா, அப்போ இந்த 1 கிலோவுக்கு சமமாக நீ என்ன பண்ணுற தக்காளி எடுக்கிற. அது 10 தக்காளியாக இருக்கலாம், 20 தக்காளியாக இருக்கலாம். அப்போ இந்த 1 கிலோவுக்கு சமமான இதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அல்லது இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி அந்த 1 கிலோ படிகளுக்கு பதிலாக இங்கே யார் இருக்கா, 1.008 part of hydrogen or 8 parts of oxygen or 35.5 parts of chlorine. சரியா, நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, கவனி. அதாவது equivalent mass of an element, compound or ion is number of parts of mass of element. இந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு இங்கே முக்கியம். number of parts of element which is combine ஆகுது, ஒன்று அதோட சேருது இல்லை அதை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ரைட்டா, 3 வார்த்தை தான் இந்த கொஷினில், 3 வார்த்தை தான். ரைட்டா, கிராம் போட்டுக்கிட்டாலும் சரி, பார்ட்ஸ் போட்டுக்கிட்டாலும் சரி, கிராம்னாலும் சரி பார்ட்ஸ்னாலும் சரி, ரெண்டுமே அக்செப்டட் தான். நீ மேலே கிராம் போட்டால் கீழே கிராம் போட்டுக்கோ, பார்ட்ஸ் போட்டால் பார்ட்ஸ் போட்டுக்கோ. நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா உனக்கு வந்து என்ன போட்டிருக்கோம், புக்கில் ஒரே நிமிஷம், இன் புக் வாட் தே ஹேவ் கிவன், புக்கில் வந்து கிராம் கொடுத்துருக்காங்க, நீ புக்கில் இருக்க கிராமே போட்டுக்கோ. ரைட்டா, புக்கில் கிராம் இருக்குது போட்டுக்கலாம். சரியா, ரைட், 3 பார்ட் தான். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ரைட்டா, அதான் மாஸ்ன்றப்ப கிராம் தான். விச் கம்பைன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ் வித் இத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது இத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இத்தனை பார்ட்ஸ் ஆஃப் குளோரின். தட்ஸ் இட். அவகேட்ரோ நம்பர். ரைட்டா, டிஃபைன் அவகேட்ரோ நம்பர். டே புக் இன்னும் சேர்த்து நம்ம படிக்கணும், புக் இன்னும் சேர்த்து படிக்கணும். படிக்கலாமா, புக் இன்னும் சேர்த்து படிக்கலாமா? ரைட், படிங்க. ரைட்டா, புக் இன் டிஃபைன் அவகேட்ரோ நம்பர். டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் present in 1 mole of any substance. ஒரு மோலில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்குது. சார் எனக்கு என்டிட்டிங்கிற வார்த்தை மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல என்டிட்டிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், அந்த இடத்துல பார்ட்டிக்கல்னு போட்டு. ரைட்டா, டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் பதிலாக டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் present in 1 mole of any substance. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, அவகேட்ரோ நம்பருக்கு. அவகேட்ரோ நம்பர் என்னது, 6.022 into 10 to the power 23. சார் இங்கே 23 போட்டுக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கோ. திஸ் நம்பர் இஸ் கால்ட் அவகேட்ரோ நம்பர். ரைட்டா, ரைட், திஸ் நம்பர் இஸ் கால்ட் அவகேட்ரோ நம்பர். டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் present in 1 mole, total number of particles present in 1 mole of any substance which is equal to 6.022. 6.22 into 10 மடங்கு 23க்கு சமமாக இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அவ்வளோதான். ஒரு டசன்னா என்னது, 12 ஆப்பிள் 12 பால். அப்போ என்னது, ரெண்டுமே ஒரு டசன். ஒரு டசனில் எல்லாருமே ஈக்குவலாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மோல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் மோலார் வால்யூம். ரைட்டா, டிஃபைன் மோலார் வால்யூம். த வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole of any substance. Volume occupied by 1 mole of any substance. Volume occupied by 1 mole of any substance in the gaseous state at given temperature and pressure. Simple. என்ன அப்படின்னா 1 mole of the substance ஓட வால்யூம். என்கிட்ட வந்து 1 mole ஹைட்ரஜன் கொடுத்துருக்கேன்னா அந்த 1 mole ஹைட்ரஜன் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுது, அதுதான் மோலார் வால்யூம். ரைட்டா, 1 mole எவ்வளோ ஆக்குபை பண்ணுது, அதுதான் மோலார் வால்யூம். ரைட்டா, சரியா, வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole of any substance in gaseous state at given temperature and pressure is called molar volume. அப்போ ஒரு மோலில் ஜென்ரலாக எவ்வளோ வால்யூம் இருக்குமா, 1 mole of an ideal gas equal to 22.4 liter அல்லது 22,400 ml at STP. STPங்கிறது ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, ரைட். கர்நாடகா ஸ்டேட் போர்டில் இதே கொஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுத்துக்கலாம், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. அங்கே 15 மார்க்ஸ் வருமானு தெரிலையே, அங்கே கொஷின் பேட்டர்ன் என்னன்னு தெரியல. ரைட்டா, டெஸ்ட்டில் கெத்து காட்டிட்டீங்களா, சூப்பர். ஓகே, வேறு என்னது, ஓகே,
ஓகே நான் சூப்பர். வேறு என்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்க? அவகேட்ரோ நம்பர் அவகேட்ரோ ஹைப்போதசிஸும் ஒன்றா சொல்கிறேன், வச்சுருக்கேன் அந்த கொஷின், அந்த டெஸ்ட் வச்சுருக்கேன். ரைட்டா? இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ரைட்டா? கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 17 அன்றைக்குள்ளே முடிச்சிடலாம், அது வரைக்கும்லாம் போகாது. இன்றைக்கி டிஃபைனும் லாவும் முடிச்சாச்சு, அடுத்த டிஃப்ரென்ஸு அதுக்கப்புறம் ஸ்டேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிடலாம். ரைட்டா? ஆமாம், இது வந்து மிட் டேர்ம் போர்ஷனில் இருக்க எல்லா கொஷின்ஸும். ரைட்டா? ஒன்லி மிட் டேர்ம் போர்ஷன் கொஷின். மிட் டேர்ம் போர்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபைன் அண்ட் எல்லா புக் பேக் அண்ட் புக்கிங் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வந்தாச்சு. ரைட்டா? ரைட், ஓகே. 11th லெசனில் டீச் பண்ணியாச்சு. 2 லெசன் டீச் பண்ணலான்னு பரவாயில்ல, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், யூ கேன் ஈஸிலி கம்ப்ளீட் ஆல் லெசன். ஸ்டேட் அவகேட்ரோ ஹைப்போதசிஸ். ரைட்டா? கேட்டாங்களா? அவகேட்ரோ நம்பரும் ஹைப்போதசிஸும் ஒன்றா அப்படின்னு. ரைட்டா? பார்க்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ பாரு, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் under the same condition of temperature and pressure contain equal number of molecules. அதாவது அவகேட்ரோ நம்பரை தான் என்ன அப்படின்னா ஹைப்போதசிஸ்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு. நம்பருக்குரிய டெஃபினிஷன்னா ஒரு மோலில் எவ்வளோ நம்பர் இருக்கணும்னு சொல்கிறது அவகேட்ரோ நம்பர். அதே இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஈக்குவல் வால்யூம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கையில் ஒரு 1 லிட்டர். ஸோ இதுக்கு தான் என்ன அப்படின்னா, யாரையாவது இந்த லெசனில் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடத்துகிறப்ப. These two fellows helped a lot. ரைட்டா? இப்போ பாரு, இதுவும் வால்யூம் 1. ரைட்டா? இதுவும் வால்யூம் 1, சேம் கண்டிஷன். இப்போ என்னோட ரூம் டெம்பரேச்சரும் என்னோட ப்ரெஷரும் சேமாக இருக்குது. அப்போ சேம் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரில் இருக்கப்ப வால்யூம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இது ஹைட்ரஜன், இது கார்பன் டை ஆக்சைடு, யாராக வேணா இருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேர் இருக்கக்கூடிய ரூமோட ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் சேமாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், வால்யூம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் சேமாக இருக்கும். அதுதான் கொடுத்துருக்கு. ஈக்குவல் வால்யூம், 2 பேரோட வால்யூம் ஈக்குவல். எல்லா கேஸ் அண்டர் சேம் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்கப்ப கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். அவங்கக்கிட்ட என்ன இருக்குமா? மாலிகுல்ஸ் ஈக்குவல் நம்பராக இருக்குமா. ரைட்டா? கிளியர்? ரைட்டா? ரைட், ஓகே. Yes, PDF at the end I will give you the PDF. ரைட்டா? ரைட், ஓகே. மிட் டேர்முக்கு 5 லெசன் இருக்கு. டிஃபைன் லிமிட்டிங் ரியேஜன். சி 2018 குவார்டர்லியும் வந்திருக்கு, கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 22 ரெடியூஸ்டு சிலபஸ், அப்போ கூட ரெடியூஸ்டு சிலபஸில் லிமிட்டிங் ரியேஜன் 23 இந்த மாதிரி என்ன அப்படின்னா பப்ளிக்கில் கூட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஷின். ரைட்டா? டிஃபைன் லிமிட்டிங் ரியேஜன். ரைட்டா? நான் கொஷின் நம்பர் மென்ஷன் பண்ணல, புக் பேக் புக்கின் எதுவுமே மென்ஷன் பண்ணல. பிகாஸ் யூ ஹாவ் டு ஸ்டடி எவ்ரிதிங். நீ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் படிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். டிஃபைன் லிமிட்டிங் ரியேஜன். லிமிட்டிங் ரியேஜன்ட்னா என்னது? பர்கர் நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா பன்னு வேணும், சீஸ் வேணும், கெபாப் வேணும். இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் பண்ண முடியும். பன்னு காலி ஆயிடுச்சுன்னா பர்கர் செய்ய முடியாது. அப்போ பர்கர் செய்கிறது தடுக்கிறது பன். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் செஞ்சுட்டே இருக்கப்ப அந்த ப்ராசஸ் பாதியிலே நிற்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க தடை பண்ணாங்கன்னா அவங்க பேர் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? பார்க்கலாமா? ரைட், சரியா? கவனிங்க. ரைட், பர்கர் ஞாபகம் வருதா? ஓகே, ரைட். When a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactant, stoichiometry na balance ஆயிடும். stoichiometry balance ஆயிடும். ரைட்டா? ரைட். இப்போ non-stoichiometric quantities, the product yield will be determined by the reactant. ரைட்டா? என்ன ப்ராடக்ட் பர்கர் ப்ரொடியூஸ் ஆகணும்னா பர்கர் ப்ரொடியூஸ் ஆகிறது எதை பொறுத்து இருக்கு? எங்கிட்ட இருக்க பன்னு, எங்கிட்ட இருக்கக்கூடிய சீஸு, எங்கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், இதை பொறுத்து தான் இருக்குது. அப்போ will be determined by the reactant that is completely consumed. அப்போ யாரெல்லாம் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆனாங்க, இதெல்லாம் மொத்தமாக செட்டாக சேர்ந்தால் தான் பர்கர் கிடைக்க போகுது. ரைட்டா? இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ் அண்ட் இட்ஸ் கால்ட் இஃப் சம்ஒன், யாராவது ஒருத்தவங்க அந்த ரியாக்டண்ட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்க ரியாக்டன்ட் ஃபர்தராக ப்ரொடியூஸ் ஆகாமல் தடுத்தாங்கன்னா அவங்க தான் லிமிட்டிங் ரியேஜன். கவனி, இப்போ பாரு, ஏ இருக்குது, 5A + 3B = 3AB. ரைட்டா? AB 3 தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்?
ஏ 5 இருக்குது ஆனால் பி 3 தான் இருக்குது. அப்போ 3B இருக்க வரைக்கும் இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நடக்கலை. இப்போ என்கிட்ட ரியாக்டன்ட் சைடில் ஏ அதிகமாக இருக்குது. ஏ வந்து எக்ஸஸ் ரியேஜன், இந்த பி தான் லிமிட்டிங் ரியேஜன். பி தானது லிமிட்டிங் ரியேஜன், ரைட்டா? பி தானது லிமிட்டிங் ரியேஜன். ஏன்னா 3AB தான் உருவாயிருக்கு. சரியா? இதுதான் சொல்லியிருக்காங்க. when a reaction is carried out. முக்கியமான கொஸ்டின்டா, அப்படியே நீ இதை எழுதணும். பிடிஎஃப் உன் கையில் வந்துடும். பிடிஎஃப் கவனமாக வச்சு சூப்பராக படிச்சிரு. நான் சொல்லிட்டேன், படிக்காமல் விட்டுறாத. இந்த வீடியோலேயே நீ பாதி படிச்சிடலாம், உனக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். ரைட்டா? ரைட்? சரியா? கவனி. ஓகே. ஸோ when a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactant, product yield will be determined. Product எப்படி determine பண்ண போகிறாங்களா? By the reactant that is completely consumed. அதே என்ன கொடுத்துருக்காங்க? It limits the further reaction from taking place and it is called limiting reagent. அவ்வளோது. யார் ஃபர்தராக ரியாக்ஷன் நடக்கிறத தடை பண்ணுறாங்களோ அவங்க தான் லிமிட்டிங் ரியேஜன். அடுத்து டிஃபைன் ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன? இந்த மாதிரி எங்களுக்கு யூனிட் டெஸ்ட்டில் வந்துச்சா? எஸ் எஸ். ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுங்கள். நம்ம இங்கே பார்க்கக்கூடிய கொஷின்லாம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து உங்கள் மந்த்லி டெஸ்ட்லையோ இல்லை உங்கள் கிளாஸ்லையோ திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லு. நான் உனக்கு முடிஞ்சதுக்கப்புறம், இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஐ வில் கிவ் யூ அ ப்ரூஃப். நான் உனக்கு ப்ரூஃபே காட்டுறேன். ரைட்டா? நம்ம படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து போய் பார்க்கலாம். 2024 நடந்த ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நான் வச்சுருக்கேன். அந்த கொஷின் பேப்பரை பார்க்கலாம். எத்தனை கொஷின் அட்டன் பண்ண முடியுது. ஒரு கஷ்டமான கொஷின் பேப்பர் இருக்குது, ஒரு மாடரேட் பேப்பர் இருக்குது. ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணலாம். ரைட்டா? ரைட்? சரியா? சூப்பர். ரைட். கொஷின் பேப்பர் பேட்டர்ன் போட்டாச்சு ஆல்ரெடி. ரைட். டிஃபைன் ஸ்டாக்கியோமெட்ரி. ரைட்டா? ஒரே ஒரு நிமிஷம். ரைட்டா? ஸ்டாக்கியோமெட்ரி is the quantitative relation. quantitative அளவு 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ அப்படி சொல்கிறோமா? ஸோ குவான்டி. Stoichiometry is the quantitative relationship between reactant and product in a balanced chemical equation in moles. ரைட்டா? எப்படி எழுதும் ஸ்டாக்கியோமெட்ரி? நான் படிக்க சொல்லியிருக்கேன். 5A plus 3B gives என்ன வரும்? 5AB வச்சுக்கலாம். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ 5 moles of A reacts with 3 moles of B gives 5 moles of AB. 3 moles of AB வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போதைக்கு 3 moles of AB வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகலைல. 3 ரைட்டா? 3 moles of A 3 moles of B gives 3 moles of AB. அவ்வளோதான். ரைட்டா? ரைட்டா? அதுதான். ரைட்டா? quantitative relationship between the reactant and product. quantitative நீ அங்கே வந்து நியூமரிக்கல். குவான்டிடேட்டிவ்ங்கிற வேர்டை தான் அவங்க நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். நீ எழுதிருக்கல நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப், இங்கே குவான்டிடேட்டிவ். ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டு தான். குவான்டிட்டினா நம்பர் தானே, அதான் நியூமரிக்கல் வேல்யூஸ். உனக்கு இந்த வேல்யூ வந்து கஷ்டம், இந்த பேர் ஞாபகம் வச்சு கஷ்டம் இருந்துச்சுன்னா நியூமரிக்கல் எழுதிக்கோ. ரைட்டா? நீ என்ன வேணால் எழுதிக்கலாம். நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ராஜ்குமார், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். சரியா? ரைட். அடுத்து டிஃபைன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். AAM. ரைட்டா? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் defined as the average atomic mass of all atoms in their naturally occurring isotope. அப்போ நம்மளோட ஐசோடோப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். எல்லா ஐசோடோப்பையும் எடுத்து ஆட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அதை டிவைட் பண்ண போகிறோம். ரைட்டா? ஐசோடோப்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். ஆவரேஜ் அட்டாமிக் என்னது? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டிஃபைன்ட் as the average atomic mass. குளோரின் என்னென்ன இருக்குது? கீழே தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Cl 35 இருக்குது, Cl 37 இருக்குது. அப்போ என்ன பண்ணணுமா? இவங்க 2 பேருக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். இவங்க 2 பேருக்கும் அவங்களோட அபண்டன்ஸை பொறுத்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சா வரக்கூடிய வேல்யூ தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். குளோரினுக்கு அது 35.5 வரும். ரைட்டா? கிளியர்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the average atomic mass of all atoms in their naturally occurring isotopes. ரைட்டா? naturally occurring isotopes. clear? புரிஞ்சுதா? ரைட்? சூப்பர், குட். நெக்ஸ்ட் போகலாமா? ரைட்.
இது அப்போதே 𝑬𝒑𝒂𝒏 ஹைப்போதசிஸ் அப்பயே பார்த்துட்டோம் நம்ம. பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸா ரைட்டா, அதில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே போகிறோம் ரைட்டா. அது உங்கள் ஸ்கூலை பொறுத்து இருக்குது, ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கூல் ஒவ்வொருத்தவங்க டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து இருக்குது. 1 day 2 எக்ஸாமா 1 எக்ஸாம்ன்றது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிஸ்ட்ரிக்ட், எப்படி வேணால் இருக்கலாம் ரைட்டா. சரி, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பாலி எக்ஸ்க்ளூஷன். செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் பாலி எக்ஸ்க்ளூஷன் அண்ட் இந்த 2 பேர் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்னென்னது ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலும் ஹாஃப்-பா பிரின்சிபலும், இது 2 அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரைட்டா. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் புக்கில் இருக்குடா, புக்கில் எல்லாமே இங்கே நான் கொண்டுட்டு வர போகிறேன். நான் நடத்துகிறது எல்லாமே உன் புக்கில் இருக்குது, புக் பேக் கொஷின் கிடையாது, புக் பேக் புக்கின் சேர்த்து தான் இருக்குது. பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் ஸ்டேட் தட் நோ 2 எலக்ட்ரான், இதுலேருந்து அப்படியே நீ எழுதணும், no 2 electrons in an atom can have the same set of values of all 4 quantum number. இது வரைக்கும் எழுதினாலே போதுமானது ரைட்டா, இது வரைக்கும் எழுதினாலே போதும். ஸ்டேட் தானே, ஸ்டேட் பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னா இது எழுதினா போதும். ஜஸ்ட் ஸ்டேட் தானே சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்னா இது. எக்ஸ்பிளைனுங்கிற பட்சத்தில் தான் அடுத்த இருக்க லைன் வரப்போகுது ரைட்டா. ரைட், no 2 electrons in an atom can have the same set of values of all 4 quantum number. ஒரே எலக்ட்ரான், அதாவது 2 எலக்ட்ரானுக்கு அவங்கவுங்களோட குவாண்டம் நம்பர்ஸில் சேம் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் வராது. அவங்களுக்கு என்ன பண்ணாது, சேம் செட் ஆஃப் குவாண்டம் நம்பர் வராது. 1 electron is present in hydrogen atom. The 4 quantum numbers n equal to 1, l equal to 0, m equal to 0, s equal to plus 1/2. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், இது எல்லாத்தையுமே வேறு லெவலில் நான் டீச் பண்ணி உனக்கு வீடியோஸ் கொடுத்துட்டேன். ஸோ உங்களில் நிறைய பேர் அதெல்லாம் கவனிச்சிருந்திருப்பேன். ஸோ கவனிச்சிருந்தவங்களுக்கு இந்த கொஷின் பார்க்குறப்ப ஈஸியாக புரிஞ்சிடும். யார் யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்க இருக்கவங்கள ஜஸ்ட் போட்டா தம்ஸ் அப். யார் யாரெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னு கவனிச்சவங்க யார் யார் இருக்கா ரைட். இப்போ பாரு, ஹீலியம்ல 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ அவங்க வேல்யூ எப்படி இருக்குமா பாரு, n equal to 1, ரெண்டுக்குமே 2 வேல்யூமே n is equal to 1, செகண்ட் எலக்ட்ரானுக்கு n equal to 1, l equal to 0, l equal to 0, m equal to 0, m equal to 0. ஆனால் s பார்த்தேன்னா இதுக்கு -1/2, இதுக்கு +1/2 ரைட்டா. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருக்கணும் சரியா. ரைட், கவனிச்சிருக்கீங்க, வெரி குட் வெரி குட் ரைட்டா. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் கரெக்ட் ரைட்டா. ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருக்கணும், தட் இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஏன்னா வித்தியாசத்தை காட்டணும். ஒருத்தவங்க பாசிட்டிவ், ஒருத்தவங்க வந்து கிளாக் வைஸில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம மாற்றி மாற்றி எழுதணும். கௌதம், why are you late? சரியா, ஓகே. அடுத்து டிஃபைன் ஆர்பிட்டால், வாட் ஆர் த n and l வேல்யூஸ். செகண்ட் லெசனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து அந்த லாவை தாண்டி டிஃபைனில் அதிக இம்பார்ட்டண்டான கொஷின் இது. டிஃபைனில் அதிக இம்பார்ட்டண்டான கொஷின் இது ரைட்டா. ஓகே, பார்க்கலாமா. ஆர்பிட்டால் இஸ் த 3-dimensional space which the probability of finding electron is maximum ரைட்டா. ஆர்பிட்டால்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இடம் ரைட்டா. ஆர்பிட்டால்ங்கிறது ஒரு இடம், அந்த இடத்துல என்ன இருக்க போகுது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான். நீங்கள் எலக்ட்ரானை பார்க்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குமா, எந்த இடத்துல நீங்கள் எலக்ட்ரானை பார்க்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கோ அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. அடுத்து சிம்பிளாக ஒரு கொஷின், இந்த 3pxக்கும் இந்த 4dக்கும் n and l வேல்யூவா. எப்போ 3p இருக்குது, 3pயில் n ஈக்குவல் டு என்னது, எப்பயுமே இந்த மாதிரி முன்னாடி இருக்க நம்பர் தான் n வேல்யூ, முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதான் n. l வேல்யூ, l வேல்யூ பொறுத்த வரைக்கும் நான் இப்போ சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோ, எஸ்ஸோட l வேல்யூ, l வேல்யூஸ் s equal to 0, p is equal to 1, d equal to 2, f equal to 3. இப்போ இங்கே என்ன இருக்குது, 3p இருக்கா ரைட்டா. 3p, l equal to வந்து 1 ரைட்டா. அடுத்த 4d, n is equal to 4, d is equal to d equal to என்னது, d equal to 2 ரைட்டா. இதான் வேல்யூ சரியா. மார்னிங் கிளாஸ் நாளைக்கு இருக்குது, டுமாரோ மார்னிங் we are having a class ரைட்டா. இதுக்கு முந்தின கொஷின் நான் ரீகேப்பை, முந்தின கொஷினை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் தனியாக எழுதுறேன். பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னால் சிம்பிள் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1,
அப்போ என்னது அது 1s 1 ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ இதோட n வேல்யூ என்னது n is equal to 1, l வேல்யூ 0, m வேல்யூ 0 தான், ms ml வேல்யூ அடுத்து ms வேல்யூ ப்ளஸ் 1/2 எழுதலாம். இதே இது நீங்கள் ஹீலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர் 2, அப்போ என்ன வராது 1s 2ன்னு வரும். ரைட்டா 1s 2ன்னு வரப்போகுது ஹீலியமில். ரைட்டா ரைட். 11th லெசன் செமினார் எடுக்கிறியா? சூப்பர். 5:30க்கு பிரசாத். 5:30 பிரசாத் எந்த கிளாஸும் வரதே இல்லை. பெய்டு கிளாஸ்க்கெலாம் ஏன்டா வரமாட்டேங்கிற? ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிட்டியா? l equal to 0, ml is equal to 0. ஏன்னா எஸ்ஸுக்கு ml வேல்யூ 0, ms வேல்யூ மொதல் எலக்ட்ரானுக்கு 1/2. இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான். ரைட்டா இது செகண்ட் எலக்ட்ரான். ரைட்டா இது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான், செகண்ட் எலக்ட்ரானுக்கு n equal to 1. ஏன்னா n equal to 1 தான் அதுக்கும். l வேல்யூ அதுவும் எஸ்ஸில் தான் இருக்குது 0, ml வேல்யூ l 0னா ml வேல்யூ 0 தான், ms வேல்யூ ஸ்பின் மட்டும் -1/2. அப்போ பாரு சேம் வேல்யூ இல்லையா? ரைட்டா ரைட். சரியா டே அதான்டா நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். டிஃபைன் அண்ட் லா கொஷின் PDF தான் இதான். இந்த கிளாஸ் முடியோட உனக்கு PDF கொடுத்துறேன். ரைட்டா அட் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் ஐ வில் கிவ் யூ. ரைட்டா ஓகே. 11th லெசனில் 11.8 என்ன டாபிக்டா கௌதம்? என்ன டாபிக்? தானியா இஸ் தட் கிளியர்? ஓகேவா? எல்லாத்துக்கும் கிளியரா? பாலி எக்ஸ்க்ளூஷனில் இதை தான் சொன்னார் அவர். சரியா? அடுத்து ஆர்பிட்டால்னா என்ன, அதோட வேல்யூ நம்ம பார்த்தாச்சு. ஸீமன் எஃபெக்ட். ஸீமன் எஃபெக்ட் எங்கே வரும்? பிரபு லாவண்யா, வெரி குட் வெரி குட். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கா. சரியா? உனக்கு லிங்க் என்ன அப்படின்னா 10 o'clock வரும், 10 மணிக்கு நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்துடும். சரியா? ரைட். பியூரிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸா? ஓ ஓகே ரைட். அது ஈஸி தான், நீங்களே படிச்சிடலாம். ஸீமன் எஃபெக்ட்னா என்னது? ரைட். ஸீமன் எஃபெக்ட்னா என்னது? ஸீமன் எஃபெக்ட்டுங்கிறது எங்கே படித்தோம்? போரோட லிமிட்டேஷனில். ரைட்டா? போரோட லிமிட்டேஷனில் இதை நம்ம படித்தோம். போரோட லிமிட்டேஷனில் இதை நம்ம படித்தோம். ரைட்டா? ஏன்னா ஸீமன் எஃபெக்ட்டும் ஸ்டார்க் எஃபெக்டை பற்றியும் போர் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு. ஸீமன் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் உனக்கு கன்ஃபியூஷன் வரும் எக்ஸாம் ஹாலில். ஸீமன் ஷார்ட்கட் என்னென்னா, ஸீமன் எஃபெக்டில் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஸீமன் எஃபெக்ட்னாலே மேக்னெட்டிக். ஏதாவது உனக்கு மறந்து போயிட்டாலும் நீ ஓனாக எழுதுறதுக்காக. ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? மேன் மேக். ரைட்டா? மேன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க, மேன் மேக் ரெண்டுமே எம் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்று ஸ்டார்க் எஃபெக்ட். ரைட்டா? ஸ்டார்க்கு எஃபெக்ட். இன்னொன்று என்னது? ஸ்டார்க் எஃபெக்ட். ரைட்டா? இன்னொன்று ஸ்டார்க் எஃபெக்ட்டு. ஸ்டார்க் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நீ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி சார் இதை ஞாபகம் வச்சுக்கிறது? அவெஞ்சர்ஸில் ஸ்டார்க் தெரியல உனக்கு, டோனி ஸ்டார்க். அவெஞ்சர்ஸோட ஸ்டார்க், அந்த ஸ்டார்க்கு கரண்ட் பாஸ் பண்ணுறாரு, கரண்ட் தானே இருக்கும். ஸோ அப்போ ஸ்டார்க் எஃபெக்ட்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸீமன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இது என்னது அதை பார்க்கலாம். ரைட்டா? இஃப் அ சப்ஸ்டன்ஸ் விச் கிவ்ஸ் அ லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரா, ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு கேஸ் வழியாக நீங்கள் லைட் பாஸ் பண்ணுறப்ப அந்த லைட் வந்து லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைனாக வரியாக தெரியுது. ரைட்டா? வரியாக தெரியுது. இஸ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த வரியாக தெரியுற லைட்டை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப த லைன்ஸு கெட் ஸ்ப்ளிட் அப் இன்டு நம்பர் ஆஃப் க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன். அந்த நான் லைட் பாஸ் பண்ணப்போ என்ன அப்படின்னா ஒரு கோடு மாதிரி தெரிஞ்சுதான். நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப இந்த ஒரு கோடு என்ன அப்படின்னா பக்கத்தில் நிறைய கோடு இருக்க மாதிரி பிரியுது, நிறைய கோடு இருக்க மாதிரி பிரியுது. அப்படி பிரிகிறது பேர் தான் என்ன அப்படின்னா ஸீமன் எஃபெக்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறனால பிரிஞ்சால் அது ஸீமன் எஃபெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறனால பிரிஞ்சால் அது ஸ்டார்க் எஃபெக்ட். ரைட்டா? அவ்வளோதான். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறனால பிரிஞ்சால் அது ஸ்டார்க் எஃபெக்ட். புக்கின் கொஸ்டின்டா, வாட் இஸ் ஸீமன் எஃபெக்ட்? Substance which gives a line emission spectrum is placed in a magnetic field. The lines of spectrum get split into a number of closely spaced lines. This phenomena is known as Zeeman effect. Right? Clear? Is that clear? Purinjida? Have you got it? Got it? Next polama? Yes, tell me whether shall we move next? அடுத்து போகலாமா? சொல்லுங்க.
ஓகே சூப்பர்டா, வெரி குட் வெரி குட் வெரி குட் கைஸ். புக் இன் புக் பேக் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கோம். வந்துட்டாரு ரொம்ப முக்கியமானவர் ரைட்டா, ஹைசன்பர்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹண்ட் ஹைசன்பர்க் பாலி எக்ஸ்க்ளூஷன் ஹாஃப் பார் ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. ஐன்ஸ்டைன் 600/600 வாங்க முடியும் ரைட்டா. ஓகே பார்த்துக்கலாம். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், கிவ் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். சிம்பிள் பா, 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு இட் இஸ் இம்பாசிபிள் ரைட்டா. யாரை மெஷர் பண்ண முடியாது? பொசிஷன் அண்ட் மொமெண்டம். இந்த 3 வார்த்தை இருந்தால் 4 வார்த்தை, இந்த 3 வார்த்தை ஆஃப் அ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் ரைட்டா, சைமல்டேனியஸ். இந்த 4 வார்த்தை. இம்பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர், உன்னால் மெஷர் பண்ணவே முடியாது. இம்பாசிபிள் டு மெஷர் accurately both the position as well as the momentum of a microscopic particle simultaneously. ஒரே நேரத்தில் பொசிஷனையும் அது நகர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேகத்தையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ரைட்டா. ஸோ ஃபார்முலா என்னது? del x dot del p is del x dot del p greater than or equal to h/4π. del xங்கிறது என்னது? பொசிஷன். del pங்கிறது என்னது? மொமெண்டம். அவ்வளோதான். ஹெச்னா என்னன்னு கேட்டாங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோ. தட்ஸ் இட். கிளியரா? பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக இந்த வீடியோ முடிஞ்சோன்னே அதில் ஷேர் பண்ணிடுவேண்டா. அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் ரைட்டா. ஓகே ரைட், சரியா? இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா? ஹைசன்பர்க் இட் இஸ் இம்பாசிபிள். டே நான் எப்படி உனக்கு சொல்லித்தரேன்னு புரியுதா? கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீ என்ன, கீ பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் சொல்லித்தரேன். டீச்சர் டிக் இப்படி தான் போடுவோம். இந்த கொஷின் இப்படி எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஷினை நான் போர்டு எக்ஸாம் திருத்துறப்ப பப்ளிக் கரெக்ஷன் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவோன்னா ஸ்டேட்டு அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஓகே 1 மார்க். இம்பாசிபிள் என்ன அப்படின்னா பொசிஷன் எழுதியிருக்கான், மொமெண்டம் எழுதியிருக்கான், சைமல்டேனியஸ்லி. ஓகே ரைட், இதுக்கு 1 மார்க். அப்போ டோட்டல் அந்த கொஷின் 2 மார்க். அவ்வளோதான் ரைட்டா. தட்ஸ் இட். இப்படி தான் திருத்துவாங்க. இந்த மாதிரி தான் பேப்பர் திருத்திருப்பாங்க. பேப்பர் திருத்துறப்ப இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் கட கட கடன்னு டிக் போட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், 2 மார்க் முடிஞ்சு. 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா அப்படியே 1/2 மார்க் இந்த பக்கத்தில். இது 1.5 இது 1.5 இல்லை அப்படின்னா இந்த del x del p நீ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான் ரைட்டா. கிளியர்? புரிஞ்சுதா? ரைட். யார் யாருக்கெல்லாம் ஸீமன் அண்ட் ஸ்டார்க் புரியல? Anybody want me to explain a little detail of Zeeman and Stark? Zeeman Stark யாருக்கு வேணும்னா எஸ் போடுங்க. வேணும்னா எஸ். if you want to put yes, very yes, இந்த எஸ் போடு, இந்த எஸ், இந்த எஸ் மட்டும் போடு. Zeeman and Stark வேணும்னா very yes போடு. Zeeman and Stark வேணும்னா anybody want little bit more explanation of Zeeman? எஸ். ஓகே 2-3 பேர் எஸ் போட்டிருக்காங்க, நிறைய பேர் நோ. ஸோ அந்த எஸ் இருக்கவங்களே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான், சேர்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுமே கிடையாது. ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது சரியா. எஸ் சொன்னவங்க தப்பாக நினச்சிக்காத. ஒரு 2 செகண்ட்ஸ் முடிச்சிடுறேன். ஹைட்ரஜன் கேஸ் வழியாக நான் லைட் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணுறப்ப இங்கே ப்ரிசம் இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸ் வழியாக பாஸ் பண்ணி ப்ரிசமில் நான் பாஸ் பண்ணுறப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா லைட் இந்த மாதிரி 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். நார்மலாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த ஸ்ப்ளிட் ஆகிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஸ்ப்ளிட் ஆகி இந்த பக்கம் எனக்கு விப்ஜிஆர் கலர் VIBGYOR விப்ஜிஆர் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறேன், நார்த் அண்டு சவுத் போல். அப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு நடுவில் இதை ஒரு பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சு இந்த லைட்டுக்கு நடுவில் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறப்ப என்ன ஆகுதான், இது ஒரு ரேவாக போச்சுல்ல, ஒரே ஒரு லைனா, அந்த ஒரு லைன் ஈவன் மோர் ஸ்ப்ளிட்டிங். ஒரு லைனாக போனது என்ன ஆகிடுச்சா, குட்டி குட்டி குட்டியாக பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப மைன்யூட்டாக அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப தான் தெரியுதா அது சின்ன சின்ன கோடு கூடாக பிரிஞ்சிருக்கான் ரைட்டா. இன்னும் சின்ன 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 கோடுகளாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஃபர்தராக லைன் ஸ்பெக்ட்ரம் ஸ்ப்ளிட் ஆகுது பார்த்தியா, அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறனால ஸ்ப்ளிட் ஆனால் அது Zeeman, எலக்ட்ரிக் ஃபீல்டு வைக்கிறனால ஸ்ப்ளிட் ஆனால் அது Stark. அவ்வளோதான் பாரு. When placed in a magnetic field, the lines of spectrum get split up into number of closely spaced lines.
அது என்ன பண்ணுது திரும்ப இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்பேஸ் லைனாக பிரியுது அப்படின்னு சொல்லியிருப்போம். இது எங்கே வரும் அப்படின்னா போரோட லிமிடேஷன்ஸில் 2 வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க புக்கில். வெறும் ஜீமன் பற்றியும் ஸ்டார்க் பற்றியும் சொல்லலைன்னு, ஆனால் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த புக்கின் கொஷினில். இது சரியா? இஸ் தட் கிளியர்? இப்போ புரிஞ்சுதா? ரைட். இன்றைக்கி தான் இந்த எஃபெக்ட்டுக்கெல்லாம் நோட்ஸ் கொடுத்தாங்களா? ரைட், ஓகே, சரியா? ரைட். ஹைசன்பர்க் முடிச்சாச்சு. ரைட். ஸோ ஹைசன்பர்க்கோட 2nd சாப்டர் முடியுது. நவ் வி ஆர் என்ட்ரிங் இன்டு 3rd சாப்டர். ரைட்டா? அதான் 6th லெசன். 6th லெசன் என்டர் ஆகிறோம். கவனி, ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் லா. இந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக நீ 2 லா எதிர்பார்க்கலாம். 2 மார்க்கில் 1, 5 மார்க்கில் 1, அல்லது 3 மார்க்கில் 1, 5 மார்க்கில் 1. நீ லக்கியாக இருந்தால் 2, நீ அன்லக்கியாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். 35 மார்க்ஸ் பேட்டர்ன் வர மேலே அன்லக்கி, இப்போயே ஞாபகம் வச்சுக்கோ. 50 மார்க்ஸ் பேட்டர்ன் இருக்க கொஷின் பேப்பர்லாம் சூப்பர் டூப்பர் லக்கி. ரைட்டா? ரைட், சரியா? சூப்பர் அல்ஃபோன்ஸ், வெரி குட் வெரி குட். ரைட்டா? ஓகே. பாய்ல்ஸ் லா அண்ட் சார்ல்ஸ் லா. ஃபஸ்ட்டு பாய்ல்ஸ் பார்த்துட்டு சார்ல்ஸ் பார்க்கலாம். பாய்ல்ஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா, கவனி, அப்படியே வேணும் எனக்கு பாய்ல்ஸ் லால டக்குன்னு மார்க்கை குறைச்சிடுவாங்க. ரைட்டா? ரைட்டா? பப்ளிக்கில் சொல்ல முடியும். பப்ளிக்கில் இன்னும் நிறைய லாஸ் இருக்குது. 6th லெசன் மட்டும் இல்லை, இன்னும் நம்மளுக்கு நிறைய லா இருக்குது. வரலாம், வராமல் இருக்கலாம். பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் வேறு பேட்டர்ன் சொல்லித்தரேன். ரைட்டா? நம்ம அந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணலாம். அட் கிவன் டெம்பரேச்சர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வார்த்தை எழுதுறேன்னா உனக்கு 1/2 மார்க் போயிடும். பாயில்ஸ்லாம் எழுதுறேன்னா அட் அ கிவன் டெம்பரேச்சர், கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில், அட் அ கிவன் டெம்பரேச்சர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த வால்யூம் ஆக்குபைடு பை அ ஃபிக்ஸட் மாஸ், வால்யூம் ஆக்குபைடு பை அ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் கேஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். இந்த இடத்துல நீ வேணால் கொஞ்சம் விளையாண்டுக்கலாம். என்ன அப்படின்னா, வால்யூம் ஆக்குபைடு பை த கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம், அட் அ கிவன் டெம்பரேச்சர் ஆஃப் அ ஃபிக்ஸட் மாஸ். இந்த ஃபிக்ஸட் மாஸுங்கிறதும் முக்கியமானது, மாஸும் ரொம்ப முக்கியம். சரியா? அது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? கிளியர்? ரைட்டா? இல்லை ஜீமன் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள், எதுக்கு வேணா இருக்கலாம். அட் அ கிவன் டெம்பரேச்சர் வால்யூம் ஆக்குபைடு பை அ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் கேஸஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். உனக்கு நல்லா தெரியும் பாயில்ஸ்லாம்னா உனக்கு இது ஞாபகம் வந்துடும். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர்ன்றது. ஆனால் அதை மட்டும் எழுதுனா மார்க் கிடையாது. இதை எழுதணும், இதை நீ அப்படியே எழுதணும். இதில்னா ஷார்ட்கட்லாம் சொல்லவே முடியாது, இதை அப்படியே எழுதணும். ரைட்டா? இதை அப்படியே எழுதணும். ஓகே. அட் அ கிவன் டெம்பரேச்சர் வால்யூம் ஆக்குபைடு பை அ ஃபிக்ஸட் மாஸ் of a gas is inversely proportional to its pressure. Mathematically Boyle's law என்ன சொல்லலாம், V is directly proportional to 1/P. மினரல் ஸ்டூடெண்ட்டா வாங்க காரணம் கவனிங்க. ரைட்டா? அடுத்து Boyle's law and Charles law. Boyle's and Charles பொறுத்த வரைக்கும் பாரு, Charles law, Boyle's பார்த்துட்டோம்னா Charles law. அதில் ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு பாரு, for a fixed mass at constant pressure. சார் இந்த லைனை இங்கே யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். for a fixed mass of a constant pressure of a constant temperature, volume is inversely proportional to pressure. அப்படி எழுதிக்கலாம். ரைட்டா? இங்கே நீ என்ன பண்ண, அந்த ஃபிக்ஸட் மாஸையும் கொண்டுட்டு போயிடலாம். ரைட்டா? ஆதித்யா எனக்கு தெரியும்டா, for a fixed mass of a at constant pressure volume is directly proportional to temperature. ரைட்டா? சார்ல்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், V/T is equal to constant. ரைட்டா? கவனிச்சியா? கிளியர்? முக்கியமான வார்த்தை இதுதான்டா, நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறது இதுதான். லாவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மார்க் வாங்கலாம், ஆனால் நிறைய பேர் லாவில் மார்க்கே வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ரைட்டா? சரியா? ஓகே, கிளியரா? Right? For a fixed mass of a constant, என்ன அப்படின்னா at given temperature the volume occupied by a fixed mass of gas is inversely proportional to its pressure. Clear? Right? Aditya, I will check it out. Okay, thanks for the information. நான் செக் பண்ணுறேன் எனக்கு என்ன இருக்குன்னு. எனக்கு என்னோட ஷெடியூல் யூடியூப்பில் என்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் I will tell you. Right? அப்படி இல்லைனா நம்ம மாற்றிக்கலாம். ரைட்டா? பயாலஜி இல்லைனா we will try it out. Okay? V is inversely proportional to 1/T, V/T is equal to constant. அடுத்த absolute zero. It is possible to attain a further lower temperature. Comment on your answer. Book in question. Define absolute zero. Right? Define absolute zero.
எஸ் பிடிஎஃப் வந்து சாட்லேயும் வந்துடும், நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் வந்துடும். ரைட்டா, ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா, சாட்லேயும் வந்துடும், டெலகிராம்லேயும் வந்துடும். சரியா? த லோவஸ்ட் ஹைப்போதட்டிக்கல் ஆர் இமேஜினரி டெம்பரேச்சர். முதல் இந்த அப்சல்யூட் ஜீரோங்கிறது என்ன அப்படின்னா 0 கெல்வின். ஜென்ரலாக என்ன சொல்லலாம், வி கால் இட் அஸ் 0 கெல்வின்றது தான் அப்சல்யூட் டெம்பரேச்சர். 0 கெல்வின்னா டிகிரி செல்சியஸில் என்னென்னு யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? கேன் எனிஒன் டெல் மீ வாட் இஸ் இன் டிகிரி செல்சியஸ்? பெய்டோட இதுலேயும் நான் போடுறேன், பெய்டோட இதுலேயும் போட்டுறேன். ரைட், பெய்டோட இதுலேயும் நான் போட்டுறேன்டா. டெல் மீ. நீ மென்ஷன் பண்ணி ராஜ்குமார், நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நான் டைப் பண்ணுறப்ப. யூ ஜஸ்ட் மென்ஷன் இட். எஸ் -273, தட் இஸ் த அப்சல்யூட் ரைட் ஆன்சர். கரெக்டாக இல்லையா? டிகிரி செல்சியஸ் கெல்வின் -273. கரெக்டா? அப்போ -273 டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம். ரைட்டா? அதாவது லோவஸ்ட் ஹைப்போதட்டிக்கல் ஆர் இமேஜினரி. நல்லா கவனிச்சியா? இது என்ன அப்படின்னா நம்ம இமேஜின் பண்ணுறதுலையே அது போல தான் இமேஜின் பண்ண முடியும். அதுக்கு கீழே ஒன்றால் இமேஜின் பண்ண முடியாது. அதுக்கு கீழே இமேஜின் பண்ணுனா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இல்லாத ஆல்ரெடி நம்ம ஹைப்போதட்டிக்கலாக இப்படி இருக்கலாம். ஏன்னா நம்ம பேசுகிறது ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸ் தான் நம்ம பேசுகிறோம். இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அங்கே போய் நம்ம இன்னும் அதிகமாக எதுவும் பண்ண முடியாது. த லோவஸ்ட் ஹைப்போதட்டிக்கல் ஆர் இமேஜினரி டெம்பரேச்சர் at which gas is supposed to occupy 0 volume. அதாவது என்ன அப்படின்னா இந்த அப்சல்யூட் 0 டெம்பரேச்சரில் வால்யூம் 0 ஆகுமா? வால்யூம் ஜீரோன்றதே ஒரு ஹைப்போதட்டிக்கல். வால்யூம் 0ன்றதே ஒன்று இருக்கா? 0 வால்யூம்னு தான் அங்கே அந்த காம்பனண்ட்டே இல்லை. இப்போ இந்த இடத்துல இந்த பாட்டிலோட வால்யூம் 0ன்னு சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே யாருமே இல்லைன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ இங்கே யாருமே இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சிக்கோங்க 0 கெல்வினில் வால்யூம் 0வாக இருக்கும், அந்த பர்சன் இருந்தாலும் வால்யூம் 0வாக இருக்கும் அப்படின்னு. டெம்பரேச்சர் பிலோ -273, அப்சல்யூட் 0க்கு கீழே நம்ம போனோம் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் நெகட்டிவ் வால்யூம். -5 லிட்டர் பால் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? என்னடா டவுட்டு, அது என்னன்னு சொல்லுடா. நீ டவுட்டு கேட்குறதுக்கு நீ டவுட்டை சொல்லிடலாம். என்ன டவுட்டுன்னு சொல்லு. ஆடே என்ன டவுட்டே சொல்லுங்கடா. நீங்கள் டவுட்டுன்னு கேட்குறதுக்கு பதிலாக என்ன டவுட்டுன்னு சொல்லிடுங்க. இது புரிஞ்சுதா? என்ன அப்படின்னா சிம்பிளாக என்ன அப்படின்னா 0 வால்யூம் நெகட்டிவில் 5 லிட்டர் கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது. ஸோ அப்போ நெகட்டிவ் வால்யூம்னு ஒன்று கிடையாது. 0ங்கிற அளவுக்கு தான் நம்மளால் இமேஜின் பண்ணலாம். நீ 0ன்னு வேணால் இமேஜின் பண்ணிக்கலாம். -5 லிட்டர்லாம் இமேஜின் பண்ண முடியும். 0 லிட்டர்னால் ஒன்றுமே இல்லைன்னு இமேஜின் பண்ணிக்கலாம். அதுக்காக -0லாம் -10 லிட்டர் அப்படின்லாம் இமேஜின் பண்ண முடியாது. சரியா? அதனால் அதை ஞாபகம் வச்சுக்க. ரைட்டா? ஓகே, ரைட், சிம்பிள். அதான் என்ன அப்படின்னா அப்சல்யூட் 0. சிம்பிளாக என்ன அப்படின்னா ஹைப்போதட்டிக்கல் ஆர் இமேஜினரி டெம்பரேச்சர். இது ஒரு உண்மையான டெம்பரேச்சர் கிடையாது. முதல் அப்சல்யூட் 0ங்கிறது ஹைப்போதட்டிக்கல். ஹைப்போதட்டிக்கல்னா உண்மை கிடையாது, அது வந்து ஒரு பிம்பம் அப்படின்னு அர்த்தம். ஹைப்போதட்டிக்கல் ஆர் இமேஜினரி டெம்பரேச்சர் at which gases are supposed to occupy 0 volume. அந்த டெம்பரேச்சரில் கேஸ் எல்லாம் என்ன பண்ணுமா? 0 வால்யூமுக்கு போயிடுமா? ஏன்னா டெம்பரேச்சர் குறைய வால்யூமும் குறையும் இல்லடா. டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சார்ல்ஸ் லா படி. கரெக்டு தானே? சார்ல்ஸ் லாவில் இப்போ தானே படித்தேன். வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ நீ டெம்பரேச்சரை குறைக்க டெம்பரேச்சர் 0 கெல்வின். நீ 0 கெல்வினுக்கு டெம்பரேச்சர் கொண்டுட்டு வந்துட்டேன்னா உன்னோட வால்யூமும் 0 ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரைட்டா? டெம்பரேச்சர் குறைய வால்யூம் குறையும். அதுக்காக 0 வால்யூம் ஆகுமா? ஆகாது. ஸோ ஆனால் அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இதுவே கிடையாது. இதை இன்னும் மோசமாக நினைக்கிறாங்க. எப்படி? லோவர் டெம்பரேச்சர் 0க்கும் கீழே அப்படிங்கிறது 0 வால்யூமை விட -5 லிட்டர் -10 லிட்டர். அது சான்ஸே இல்லை. அதை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, சான்ஸே இல்லை. அதை அப்படியே விட்டுறலாம். ரைட்டா? தட்ஸ் இட். நாட் பாசிபிள் பிகாஸ் இட் கரஸ்பாண்ட்ஸ் டு த நெகட்டிவ் வால்யூம் விச் இஸ் மீனிங்லெஸ். அதுக்கு அர்த்தமே இல்லை. -5 லிட்டர் கொடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ரைட்டா? அதனால் விட்டுடலாம். சரியா? கிளியர்? ரைட்டா? த லோவஸ்ட் ஹைப்போதட்டிக்கல் ஆர் இமேஜினரி டெம்பரேச்சர் at which gases supposed to occupy 0 volume. ரைட்டா? தட்ஸ் இட். இதெல்லாம் யார் நினைக்கிறாங்க? நல்ல கேள்வி தான். நினச்சிருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாரும். என்ன பண்ணுறது? ரைட்டு. தமிழ்மணி, நீங்கள் வீடியோவை கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி
3 தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சரியா. டிஃபைன் ப்ரெஷர், give its units. It is defined as the force exerted by gas on 1 unit area. 6th lesson oda first paragraph idan right. 6th lesson நீ உள்ள நுழையணும்னா pressure தாண்டி தான் நீ உள்ள நுழையணும் 6th lesson ல அதான் right. So defined as the force exerted by gas on 1 unit area of the wall. Pressure is equal to force by area. நீ ஏதாவது ஒரு யூனிட் எழுதிக்கலாம், எந்த யூனிட் எழுதினாலும் சரி, நீ எது எழுதினாலும் சரி, யூனிட் வந்து உன்னோட விருப்பம், நீ அதை எழுதிட்டா போதும் ரைட்டா. கிவ் இட்ஸ் யூனிட்ஸ்னு கேட்டிருக்காங்க, யூனிட்டில் யூனிட்ஸ், அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் எழுதணும். 1 பாஸ்கல் 1 நியூட்டன் இது எல்லாமே நீ என்ன பண்ணிட்டு எழுதணும் சரியா. சிம்பிள் திங். கிளியரா? இது புரிஞ்சுதா? ரைட். இந்த வீடியோட முக்கியத்துவம் தெரியாமல் நிறைய பேர் போயிட்டே இருக்கான். கண்டிப்பாக இது எவ்வளோ முக்கியன்றது அவங்களுக்கு புரியும் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம். இப்போ கொஷின் பேப்பர் ப்ரூஃப் காட்டுறப்ப புரியும் அதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. ரைட். அவன் பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு போகிறான், ஆதித்யா நம்மளுக்கு பிளாக் பண்ணிட்டே இருந்தால் நான் ஒரு நாளைக்கு 10-15 பேர் பிளாக் பண்ணணும். அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதே இல்லை, விட்டுருங்க. நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம். டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ரைட்டா. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணுறேன். எதுக்கு ஸ்கிப் பண்ணுற? ஸ்கிப் பண்ணுறதுக்கு எதுக்கு நான் மூச்சு தொலைச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன்? ஸ்கிப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நடத்துகிறோம், படிக்கிறோம், நம்ம மார்க்ஸ் காட்டுறோம். எந்த சாப்டரையும் ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. நான் எல்லாத்தையும் நடத்த போகிறேன். நான் நடத்துகிறத பார்த்துட்டே நீ போய் எழுத முடியும். நான் நடத்தினதுக்கப்புறம் ஜஸ்ட் என்னோடய பிடிஎஃப்ஓ அல்லது அந்த இதை உன் புக்கில் நீ பார்த்தேனாலே உன் மைண்டில் நிறையா வந்துடும், படிச்சிடலாம். கஷ்டம்லாம் இல்லை. நீ அட்டன் பண்ணால் கஷ்டமாக இருக்காது, அட்டன் பண்ணுங்கள் ரைட்டா. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ரைட்டா. Dalton's law of partial pressure. The total pressure of mixture of non-reacting gases is the sum of partial pressure of gases present in it. Simple-ஆ ஒரு ஃபார்முலா எழுதுனா உனக்கு புரிஞ்சிடும். P total is equal to P1 plus P2 plus P3 plus அப்படியே போயிட்டே இருக்கும் ரைட்டா. ஒரு டப்பாவில் நான் ரியாக்டிங் கேஸஸ், ஒரு டப்பாவில் ஃபுல்லாக என்ன பண்ணுற, இதில் ஃபுல்லாக ரியாக்டே ஆகாத கேஸ் வச்சுருக்கேன் ரைட்டா. இது ஃபுல்லாக ரியாக்ட் ஆகாத கேஸாக வச்சுருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கேஸ் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பாட்டிலோட ப்ரெஷர் 10 பார்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த 10 பார் ப்ரெஷருக்கு யாரெல்லாம் காரணம்? உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா கேஸும். ஒரு கேஸும் என்ன பண்ணுச்சு, தனக்குத்தான் ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா 5 பேரை கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்கேன். 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ரூம் கதவை தள்ளுறாங்க. அப்போ அந்த ரூம் கதவை தள்ளுற ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஒவ்வொருத்தவங்க கொடுத்த ஃபோர்ஸ் தான் பார்ஷியல் ப்ரெஷர். அதை தான் இங்கே சொல்ல போகிறாங்க ரைட்டா. இது ஒன்று இது எல்லாத்தையும் சேர்த்தா P total. டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் அ மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிங் கேஸ். இதில் இந்த நான் ரியாக்டிங்கிற வார்த்தையை நம்ம ஆட்கள் மறந்துடுவான். நான் ரியாக்டிங்காக கரெக்டாக போட்டு சம் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் ப்ரெசன்ட் இன் த மிக்சர். இந்த ஃபார்முலா எழுதிட்டேன்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுத்துருவாங்க ரைட்டா. ஓகே ரைட். சூப்பரா? ரைட். கிளியர். ஓகே. காரணியா என்ன ரிப்ளை பண்ணணும், எந்த மெசேஜும் பண்ணாமல் ரிப்ளை பண்ணுங்கன்னா எதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறது? மார்னிங் கிளாஸ் 5:30, டுமாரோ மார்னிங் கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டுக்கு தெர்மோடைனமிக்ஸ் 0th law and 1st law of thermodynamics பாடம் நடத்த போகிறோம் நாளைக்கு காலையில் 5:30 to 6:15. ஓகே ரைட். சூப்பர். நெக்ஸ்ட் அவகேட்ரோ லானா என்ன, கே லூகாஸ் லானா என்ன, கே லுசாக் சரியா. கே லுசாக் லானா என்னது? அவகேட்ரோ லா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் த சேம் கண்டிஷன் ரைட்டா. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் த கேஸஸ் under the same condition of temperature and pressure contain equal number of volume. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. அவகேட்ரோலாக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். 2 பேரோட வால்யூமும் ஈக்குவல் ரைட்டா. அப்போதே அவகேட்ரோ ஹைப்போதசிஸ் படித்தோமா, அவகேட்ரோ ஹைப்போதசிஸும் இதுவும் ஒன்று ரைட்டா. அவகேட்ரோ ஹைப்போதசிஸும் இதுவும் ஒன்று ரைட்டா. எஸ் கன்ஃபார்ம்டா. ஏண்டா மார்னிங் கிளாஸ் இருக்குது, நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன். மார்னிங் 5:30க்கு கிளாஸ் இருக்குது. 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் உனக்கு ஒரு ரெக்கார்டட் வீடியோ ஓடும். 5:30 மணிக்கு லைவ் சரியா. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸ், 2 பேரோட வால்யூம் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸ் அண்டர் தி சேம் கண்டிஷன். 2 பேரும் ஒரே ப்ரெஷர் ஒரே டெம்பரேச்சரில் இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகூல்ஸோட கவுண்ட்டு சேமாக இருக்கும். தட்ஸ் இட். அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
n at constant pressure and temperature அது முக்கியம் 𝐂 என்ன சொல்கிறாங்க at constant volume D பாயில்ஸ் அண்ட் சார்ல்ஸ் சொன்ன மாதிரி முக்கியமான வார்த்தை at constant volume pressure of a fixed amount of gas அதான் fixed mass கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் 3 லால் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா 3 லா இதுலேயும் அப்படி தானே இருக்கு இதில் மாஸ் பற்றி பேசலை ரைட்டா 3 லா பாயில்ஸ் சார்ல்ஸ் அண்ட் கே லூசாக் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ரைட்டா அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் pressure of fixed amount of gas directly proportional to the temperature. Pressure is directly proportional to temperature. That's it, right? Hey, ஒரு நாள் தான் ஷெட்யூல் பண்ணிட்டு வரல ஆதித்யா, மீதி நாள்லாம் வரதான் செஞ்சேன். மீதி நாளில் இல்லைன்னா ஷெட்யூலே ஆகா இருக்கும். ஒரு நாள் தான் ஷெட்யூல் ஆகிருக்கு, மீதி நாளெல்லாம் ஷெட்யூல் ஆகிருக்காது. ஒரு நாள் மட்டும்தான் வரல, சரியா? ஒரு நாள் வரல ஏண்டா. அடுத்து டிஃபைன் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். வாட் இஸ் இட்ஸ் வேல்யூ? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னா என்ன, அதோட வால்யூம் என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? The pressure exerted on a unit area of a earth by the column of air above is called atmospheric pressure. பாத்தியா என்ன அப்படின்னா, pressure exerted on a unit area, ஒரு குறிப்பிட்ட ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு எடுத்துக்கோ. இந்த போர்டில் இந்த ஸ்கொயர் இருக்கா, இந்த ஸ்கொயருக்குள்ள எவ்வளோ ப்ரெஷர் காற்று, இந்த ரூமில் இருக்க காற்று இந்த போர்டில் இந்த ஸ்கொயர் ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குது, எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குது, ரைட்டா? ரைட்டா, எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அதுதான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். ஏன்னா இது அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் தானே, இப்போ நம்ம இருக்கிறதுல அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் தான், ரைட்டா? அதுதான் நம்ம சொல்ல போகிறோம், ரைட்டா? தட்ஸ் இட், ரைட்டா? ரைட், ஓகேடா, மன்னிச்சிருங்கடா, சாரிடா, அந்த ஒரு கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், தட்ஸ் வெரி சாரி, ரைட்டா? ஆனால் நான் மெசேஜ் போட்டேன், நான் வரலடா இன்றைக்கி இந்த கிளாஸ் இல்லை, ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஏதோ ஒன்றுனால இல்லைன்னு மெசேஜ் போட்டேன், ரைட்டா? மோஸ்ட்லி நான் எப்போயுமே ஷெட்யூல் ஆனதை கேன்சல் பண்ண மாட்டேன், அந்த ஒன்றை பண்ணிட்டேன், சரியா? நாளைக்கு காலையில் 5:30 வந்துடு. இட் இஸ் நாட் 4 o'clock, 5:30 தான், 5:30 வந்து, ரைட்டா? த ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் 1 atm. அப்போ 1 atm இஸ் ஈக்குவல் டு 760 milligram of Hg அப்படின்னு அர்த்தம். இதுக்கெலாம் 760 milligram of Hgனா அது ஒரு கேல்குலேஷன் இருக்குது, நம்ம பேரோமீட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம இப்போ அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம், நம்ம இந்த புக்கின் மட்டும் இதை மட்டும் தெரிஞ்சிட்டோம். டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்னால் எல்லா கேஸும் சேர்ந்தது. இப்போ அந்த கூட்டம் பி டோட்டல் இந்த சதுரத்தில் எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குது, பி டோட்டல், அதான் என்னென்னா அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், ரைட்? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ரைட்டா? இதோட என்னது, இதோட 6th lesson முடியுது. We are entering into chapter 7, ரைட்டா? chapter 7, ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம chapter 7குள்ளே போகிறோம், ரைட்டா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரைட்டா? 3 லா இருக்குது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், 0th லா, செகண்ட் லா. அது இந்த செகண்ட் லா இருக்கான் பார்த்தியா, அவன் அந்த செகண்ட் லாவை ஒரு 3 சயின்டிஸ்ட் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க, அதனால அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்க, ரைட்டா? கார்னியா, அட் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன், இந்த நான் கிளாஸ் முடிச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்டா? அதை நான் சொல்லிடுறேன், ரைட்டா? சரிடா ஆதித்யா, ஓகேடா. த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸுங்கிறது என்ன தான், அதர்வைஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. என்ன சொல்கிறாங்க பாரு, த டோட்டல் energy of an isolated system remains constant though it may change from one form to another. என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் the total energy, இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருக்க தண்ணியோட டோட்டல் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, it is going to be isolated system. ஐசோலேட்டட் என்னது, இந்த சிஸ்டம் நான் தனியாக விட்டுட்டேன். ஏன்னா இப்போ இந்த தண்ணியை பற்றி தானே பேச போகிறேன். வாட் இஸ் சிஸ்டம்? சிஸ்டம்னா என்னது, யாரை பற்றி பேசுகிறேனோ அவங்க தான் சிஸ்டம். சொல்லி கொடுத்துருக்கேன், தெரியும், அது டெஃபினிஷனும் இருக்குது, ரைட்டாக? இப்போ இந்த தண்ணியை பற்றி பேசுகிறேன், இது தனியாக விட்டுட்டேன். சிஸ்டமோட எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்.
though it may change from one form to another. இது என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறேன். லிக்விட்லேருந்து சாலிடுக்கு மாற்றுறேன், திருப்பி சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாற்றுறேன். என்ன சொல்கிறாங்க, இந்த சிஸ்டம் நான் தனியாக விட்டுட்டேன், இது யாரு கூட நான் சேரவதில் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு சாலிட்லேருந்து லிக்விடாக மாற்றுறேன், லிக்விட்லேருந்து சாலிடாக மாற்றுறேன், அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி ரெண்டாக நான் பண்ணுறப்ப என்ன நடக்க போகுது, டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதான் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்கிறாங்க, ரைட்டா. 10 o'clock லைவில் என்ன 10 o'clock, total energy of an isolated system remains constant though it may change from one form to another. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் போனாலும் அதோட டோட்டல் எனர்ஜி எப்பயுமே சேமாக தான் இருக்கும், மாறவே மாறாது. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்னது, மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. டெல்டா யூக்கு பதிலாக ஒரு சில புக்கில் அல்லது ஒரு சில கைடில் உனக்கு டெல்டா ஈன்னு போட்டிருப்பாங்க, சரியா. டெல்டா இ ரெண்டுமே ஒன்று தான். டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. கியூங்கிறது என்னது, ஹீட் சப்ளைடு. டபிள்யூங்கிறது என்னது, ஒர்க் டன்னு. இங்கே கொடுத்துருக்காங்களா, ரைட். கியூ இஸ் ஈக்குவல் டு ஹீட். கியூனா என்னது, ஹீட். நீ ஏதாவது மறந்து போச்சு எழுத தெரில அப்படின்னா கியூனா என்ன பண்ணு, கியூங்கிறது என்ன பண்ண, ஜஸ்ட் ஹீட்னு எழுது, டபிள்யூனா ஒர்க் டன் அப்படி மட்டும் எழுது, வேறு எதுவும் பண்ணாது, ரைட்டா. ரைட்டா, சரியா, சிம்பிள், கிளியர். del u is equal to q plus w, சரியா. that's it. அடுத்து define Hess's law of constant heat of summation அல்லது state Hess law, ரைட்டா. Hess lawனா என்ன அப்படின்னு கேட்க போகிறாங்க, ரைட்டா, சரியா. ஓகே, கவனி. என்தால்பி சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன் யார் யாரெல்லாம் 7th லெசன் நடத்திருக்காங்க ஸ்கூலில், 7th லெசன் முடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ நான் 7th லெசன் சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் இதெல்லாம் புரியுது. பார்ஷியல் ப்ரெஷர் வேறு, பார்ஷியல் ப்ரெஷரை வச்சு தான் நம்ம அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியும், இல்லைனா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கண்டுபிடிக்க முடியாது. யார் யார் ஸ்கூலில் 7th லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னும் நடத்தலை, அப்புறம் எப்படிடா கவனிக்கிறீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் மிட்டம் போர்ஷனில் இருக்குல்ல 7th லெசன், பானேபர் சைக்கிளில் இருக்கு. நான் நாளைக்கு காலையில் தான் மிச்சத்தை சொல்லி தர போகிறேன். நான் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஈவினிங் நடத்தலான்னு. ஈவினிங் நடத்தினா மூட்டைப்பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறோம், நடத்துறது காலையில் இந்த மாதிரி கொஷின்ஸ், டெஃபனிஷன்ஸ், மிட்டம் டெஸ்ட்டை டார்கெட் பண்ணுறதுலாம் நம்ம சாயங்காலம் பார்க்கலாம், ரைட்டா. நடத்திட்டாங்க, நோட்ஸ் எழுதியாச்சு, ரைட்டா. இன்னும் நடத்தலை அப்படின்றவங்க காலையில் வா, சரியா, நம்ம காலையில் கிளாஸ் கவனிக்கலாம். 5:30க்கு வந்துடு. யார் அந்த RSMXன்றவன் MK டவுட்டுன்ட்டு போயிட்டே இருக்கான், ரைட்டா. டவுட்டுங்கிறான், ஆனால் என்ன டவுட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். என்ன டவுட்டோ சொல்லிட்டு போடா, ரைட். இப்போ பாரு, எப்படி என்ன எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் என்ன பண்ணுது, எனக்கு பியாக மாறுது, சரியா. ஏங்கிற ஒரு ரியாக்டன்ட் எனக்கு பியாக மாறுது, ரைட்டா. ஏங்கிற ஒரு ரியாக்டன்ட் பியாக மாறுது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ வந்து பிக்கு மாறுது, ஏ வந்து பிக்கு போகுது. அப்போ ஏ டு பி போகிறப்ப என்னென்னலாம் மாறுது ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம், NA இருக்குது, NA வந்து NA ப்ளஸ்ஸாக மாறுது. நல்லா கவனி, உனக்கு ஸ்கூலில் நடத்தலைங்கிறனால நான் நடத்திட்டு இருக்கேன், ரைட்டா. சோடியம் NA ப்ளஸ்ஸாக மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், வாட் ஹேப்பன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்பா. இது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா இல்லை கெயின் ஆஃப் எலக்ட்ரானா சொல்லு, வாட் இஸ் திஸ். NA becomes NA plus, ரைட்டா. NA becomes NA plus. இங்கே வந்து NA சாலிட் ஸ்டேட்டில் இருக்க, இங்கே அக்வஸ் சொல்யூஷனுக்கு போயிடும், ரைட்டா. அக்வஸ்க்கு போகிறப்ப தான் NA ப்ளஸ்ஸாக இருக்கும், ரைட்டா. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரைட்டா. NA ப்ளஸ் 1 எலக்ட்ரான் எழுதிக்கலாம், சரியா. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இது எப்படி மாறுச்சு, சாலிடாக இருந்தது, ரைட்டா. உப்பு இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இது NaCl எடுத்துக்கோ, சிம்பிளாக NaCl சாலிடாக இருக்கா, உப்பு, ரைட்டா. உப்பு இருக்குல்ல, உப்பை நீ என்ன பண்ணுற, தண்ணியில் போடுற, தண்ணியில் போட்டோன்னா அது என்ன ஆகிடுது, அந்த சொல்யூஷனோட கரன்ஸ் இருக்கா,
அது கரையிறப்ப என்னெல்லாம் ஸ்டேட்டுக்கு மாறுது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ரைட்டா. இப்போ பாரு எண்ணெய் வந்து சாலிட்லேருந்து அக்வஸ்க்கு போகுது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒரு செகண்டில் நடந்துருது. பட் வாட் ஹேப்பன்ஸ் பாரு, எண்ணெய் சாலிட்லேருந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் என்ன அப்படின்னா கேஸாக மாறுமா. எப்படி பார்த்தியா, எப்படி இருக்குது பார்த்தியா, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கெமிஸ்ட்ரி. எண்ணெய் சாலிட்லேருந்து நீ தண்ணியில் போட்ட உடனே ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயை வந்து கேஸாக மாறுது ரைட்டா, கேஸாக மாறுது. அடுத்து கேஸில் இருக்கப்போ தான் என்னவா மாறும் அப்படின்னா இது Na+ மாறும். ஏன்னா நம்மளோட அயோனைசேஷன் எனர்ஜியோட டெஃபனிஷன் என்னது, வாட் இஸ் மீன் பை அயோனைசேஷன் எனர்ஜி? நீ 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்ப. உனக்கு மறந்துருச்சுன்னா நாளைக்கு காலையில் 6:15 7 மணி வரைக்கும் அயோனைசேஷன் எனர்ஜினா என்ன, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்னு நான் நடத்த போகிறேன். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் அது 3ஆம் பாடத்தில் தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு 10th நடத்த போகிறேன். அதை என்ன பண்ண போகிறோம் நம்ம நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் ரைட்டா. வெரி டஃபர் அல்ல, கெமிஸ்ட்ரி இஸ் வெரி ஈஸி. நீ புரியாத வரைக்கும் ஒன்றை விட கெமிஸ்ட்ரியை நான் ரொம்ப ஹேட் பண்ணேன் 11th 12th படிக்கிறப்ப. எனக்கு பிடிக்காத சப்ஜெக்டே கெமிஸ்ட்ரி தான். ஆனால் இன்றைக்கி அந்த கெமிஸ்ட்ரியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கெமிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிகாஸ் எனக்கு நடத்துனதில் எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடாது. நீ டெஃபினட்டாக நீ தொடர்ந்து கவனி, நம்ம சூப்பராக நாளைக்கு பண்ணலாம் ரைட்டா. 10th ஸ்டாண்டர்டுக்கு நாளைக்கு காலையில் இருக்க லைவில் நல்லா கவனி. சாலிட்லேருந்து கேஸ், ஆமாம் டைரெக்டாக சாலிட் டு கேஸ் மாறினா அது என்னது பார்க்கலாம், யாருக்கு தெரியுது. சாலிட்லேருந்து கேஸ் மாறுதுல அது என்னது? எஸ் சஷ்மிதா இருக்குது. 10th கிளாஸை அட்டன் பண்ணி எல்லாத்தையும் அட்டன் பண்ண உனக்கு தேவைன்னா 6:15 6:15. சி சாலிட் டு கேஸ் என்னது? வெரி குட், இட் இஸ் சப்ளிமேஷன் ரைட்டா. தட் இஸ் சப்ளிமேஷன். ப்ராப்ளம் போடலாம், ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. ஒன் ஷாட்டில் எப்படியும் ஒரு 5 மணி நேரம் போகும் ப்ராப்ளம் பண்ணலாம். சப்ளிமேஷன் அப்போ என்ன அர்த்தம்? சாலிட்லேருந்து கேஸு, கேஸ் ஆனால் தான் அதுலேருந்து எலக்ட்ரான் எடுக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அயோனைசேஷன் எனர்ஜி டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ionization energy definition, energy required to remove an electron from a most loosely bounded atom in a isolated gaseous atom. தனியாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ்ல இருந்தால் எலக்ட்ரானை பிடுங்க முடியும் ரைட்டா. தனியாக இருக்க ஒரு கேஸ்ல இருந்தால் எலக்ட்ரானை பிடுங்க முடியும். சரியா, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. ரைட், கவனி. Na+ என்னவா இருக்குது? இப்போ கேஸாக இருக்குது. இந்த கேஸ் தான் அடுத்து என்னவாக போகுது? அக்வஸ் சொல்யூஷனுக்கு போக போகுது ரைட்டா. இப்போ என்னென்ன நடந்திருக்கு பாரு ரைட். இப்போ என்னென்ன நடந்திருக்கு பாரு. இங்கே டெல்டா சப்ளிமேஷன், இங்கே டெல்டா அயனைசேஷன் எனர்ஜி, இங்கே டெல்டா ஹைட்ரேஷன் ரைட்டா. கவனி. அப்போ இந்த Na+ வந்து Na+ மாறுது. கவனி, இங்கே ஒரு டெல்டான்னு என்னது? டெல்டா ஹெச்ன்னு சொல்லலாமா? டெல்டா ஹெச்ங்கிறது சேஞ்ச் இன் என்தால்பி. என்தால்பினா என்னது? ஹீட். என்தால்பினா என்னது? ஹீட் ரிலீஸ் ஆகுது அல்லது ஹீட் அப்சர்வ். இந்த டெல்டா ஹெச்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த 3 பேரையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ. அதுதான் ஹெஸ் லா சொல்லுது. ஹெஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, புரியுதா நான் சொல்கிறது கவனி, கொஞ்சம் கவனி, அப்புறம் நம்ம பேசலாம். கொஞ்சம் கவனி நான் என்ன சொல்கிறேன்னு ரைட்டா. ரைட், இது ப்ராப்ளம் இல்லை, திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இது ப்ராப்ளம் இல்லை, இது தியரி கொஷின் ரைட்டா. தியரி கொஷின் கவனி. சோடியம் அக்வஸ் சொல்யூஷனாக மாறுது, சப்ளிமேஷன், அயனைசேஷன் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் என்தால்பி. இந்த 3க்கும் போயிட்டு தான் ΔH கிடைக்குது ரைட்டா. கவனி, அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, ஹெஸ் லாங்கிறது என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ ரியாக்ஷன் எய்தர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் சேம் வெதர் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் அ சிங்கிள் ஆர் மல்டி ஸ்டெப் ப்ரொவைடட் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஆர் சேம். நல்லா கவனி. ஏ ஒரே ஸ்டெப்பில் பியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ டெல்டா ஹெச்ஆர்ன்னு இருக்கு. இல்லை, இது ஒரே ஸ்டெப்பில் போகலை, இது எப்படி போகுதா? ஃபஸ்ட்டு எக்ஸாக மாறுது, அதுக்கப்புறம் ஒய்யாக மாறுது. அப்போ ஏ இப்படி போய் இப்படி இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த 2 கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். என்தால்பி சேஞ்ச் இன் என்தால்பி, என்தால்பியில் நடக்கக்கூடிய சேஞ்ச். என்தால்பி அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட்னு ஞாபகம் வச்சுக்கோ சிம்பிளாக இப்போதைக்கு. அப்போ அது எப்படி இருக்குமா பாரு, டெல்டா ஹெச்ஆர், இந்த டெல்டா ஹெச்ஆர் வேல்யூவும் டெல்டா H1 டெல்டா H2 டெல்டா H3 இந்த 3 வேல்யூவும்
ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஹெஸ் லா. ஹெஸ் லா அதைத்தான் சொல்லுது, வேறு ஒன்றுமே சொல்லலை. என்தால்பி சேஞ்ச் ஆஃப் ரியாக்ஷன் either at constant pressure or volume is same whether it takes place in a single step. அது ஒரே ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி மல்டி ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி சேமாக இருக்க போகுது அப்படின்னு. சரியா? 7th லெசன் புரியணும்னா நீ கண்டிப்பாக காலையில் லைவ் அட்டன் பண்ணு. ஈவினிங் வந்து பண்ண முடியாது. ஈவன் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ், இதில் யாரெல்லாம் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கியோ உனக்கும் சொல்கிறேன், நம்மளோட கிளாஸில் 7th சாப்டர் கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகும். மிட் டேர்ம்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டம். அதனால நான் என்ன சொல்கிறேன், நீ காலையில் யூடியூப்பில் வா. ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்பில் அந்த சாப்டர்ஸை ஒரு ரவுண்டு பார்த்துடலாம் மிட் டேர்முக்காக. திருப்பி பெய்டில் நான் உனக்கு எப்பயும் போல் நடத்துகிறேன். ரைட்டா? so many children suffer for chemistry. don't worry, always listen this. ரைட்டா? கண்டிப்பாக கவனிச்சனா ஈஸியாக புரியும். ஸோ அது எஸ்எஸ்லா. சரி ரைட். இப்போ ஐசோதர்மல் ப்ராசஸ், இந்த ப்ராசஸில் ஏதாவது சொல்லுவாங்க. ரைட்டா? பெய்டு கிளாஸில் பெய்டில் காலையில் 5 AM கிளாஸ் இருக்கா? பெய்டில் காலையிலையும் கிளாஸ் இருக்கா என்ன? டெல் மீ தட். டிஎம்என்எல் பெய்டில் மார்னிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, மார்னிங் கிளாஸ் வைக்கிறாங்களா? ஏன் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுனாலையா? போர்ஷனுக்காகவா? ஃபார் கம்ப்ளீட்டிங் த போர்ஷனா? அப்போ நானும் பேசாமல் காலையில் கிளாஸ் கேட்கட்டா? டுமாரோ அலோன் தே ஹவ் ஷெட்யூல்டா? நான் ஆனால் யூடியூப்பில் கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம் எப்படி நான் அங்கே பண்ணுறேன்? யூடியூப்பில் காலையில் 5:30 7 வரைக்கும் நான் 1.5 மணி நேரம் 11th 10th எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரி ரைட், ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம் என்னென்னு. ரைட்டா? சண்டே ஃபுல் மேரத்தான்லாம் எப்படா வைக்க முடியும்? சரி பெய்டு, நம்ம பெய்டு கிளாஸில் பேசுவோம். ரைட்டா? இப்போ விட்டுருங்க. பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ஒன்றா? வேறு லெவலில். ஏன்னா கெமிஸ்ட்ரி எப்பயுமே தனியாக, பயாலஜி மேக்ஸும் தான் ஒன்றா இருக்கும். ஒன் டே இங்கே ஒன் டே அங்கே. சரி நான் பிளான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வாரத்தில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். வி வில் ட்ரை இட் அவுட். ஓகே ரைட்? டைம் இல்லை, பார்க்கலாம். என்னென்ன டைம் இல்லை. என்றைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? 15 ஸ்டார்ட் ஆகுதா? 15 என்ன கிழமை? ஒரே ஒரு நிமிஷம். வி ஹேவ் டு டிசைட். ஏன்னா யூடியூப்லேயுமே நம்ம இன்னும் போர்ஷன் முடிக்கலை. யூடியூப்பில் போர்ஷன் முடிக்கல, பெய்டு போர்ஷன் முடிக்கலை, எங்கள் எல்லா பக்கமும் போர்ஷன் பெண்டிங்கில் இருக்குது. 15 தான் எக்ஸாமா? மோஸ்ட்டாக 15-16 தானா? 15-16 தான் எக்ஸாம். ஏன்னா 16 எல்லாத்துக்கும் டைம் டேபிள் வந்திருக்கா? மோஸ்ட் ஆஃபீஸர் 16 தானா? மிட் டேர்ம் டைம் டேபிள் என்ன? 6 and 13 ஒரு சண்டே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வாரம், நெக்ஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக. நீங்களாம் நடத்தினா கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களேடா. நடத்தினா எவன் கவனிக்கிற? நான் கஷ்டப்பட்டு நடத்துகிறேன், நீங்கள் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தம். ஏன்னா நடத்தினா கவனிக்கவே மாட்டேங்கிறான். இம்பார்ட்டன்ட் கொஷினாக சொல்லுங்கண்ணா. அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏன்னா சரியா? ஓகே யோகேஷ், எஸ் ஓகே ரைட். இனிமேல் கவனிக்கிறீங்களா? ஏன்னா 7th லெசன் நீ கவனிக்காமல் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. 7th லெசன் இஸ் அ வெரி ஹைலி ரிஸ்கி லெசன். 7th லெசன் டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி புரிஞ்சுக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? ஃபுல் மேரத்தான் நான் நடத்தணும்ல. ட்ரை பண்ணுவோம். என்னென்னா சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறோம். வி வில் சால்வ் இட் அவுட். ரைட்டா? சரியா? ரைட், வி வில் சால்வ் இட் அவுட். நம்ம பண்ணலாம். என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நவ் வி வில் கோ வித் திஸ். ரைட்டாக நம்ம இதை முடிக்கணும். இதை முடிச்சிடலாம். எத்தனை கொஷின்ஸ் இருக்குது இன்னும் 1 2 3 4 5 6 7 8 9 10 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. கடகன்னு பார்க்கலாம். ஐசோதர்மல் ப்ராசஸ்னால் என்னது? ஐசோனா கான்ஸ்டன்ட். ரைட்டா? ஐசோனால என்னது? கான்ஸ்டன்ட்டு. தெர்மல்னா டெம்பரேச்சர். அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். An isothermal process is defined as one in which the temperature of the system oda temperature எப்பயுமே remains constant during the change from initial to final stage. ஸ்டார்டிங்ல இருந்து இனிஷியல் வரைக்கும் ஒரு சிஸ்டமோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ண போகிறோம்? நம்ம
எப்பயுமே நம்ம கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா எப்பயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐசோதெர்மல் ப்ராசஸ்னு சொல்ல போகிறோம் டியூரிங் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். The system exchanges heat with surrounding and the temperature of the system remains constant. Right? For an isothermal process, delta T equal to 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு சிஸ்டம், இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, இந்த வாட்டர் பாட்டில் நான் என்ன செஞ்சாலும் சரி, இந்த வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றினாலும் ஒரு டம்ளர்லேருந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றினாலும் யூ ஜஸ்ட் அசியூம் தட். ரைட்டா என்ன நடக்குது அப்படின்னா, எதில் ஊற்றினாலும் எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் மொதல் பாட்டிலில் இருந்துச்சு, ஃபைனல் டம்ளருக்கு போயிடுச்சு. எப்படி பண்ணாலும் அதோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. தட் இஸ் கால்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதுக்கு பேர் என்னது, ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, அதுக்கு பேர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். சரியா, அதுக்கு பேர் என்னது, ஐசோதெர்மல் ப்ராசஸ். சரியா, right? An isothermal process defined as one in which temperature of the system remains constant. ரைட்டா, எப்பயுமே அது கான்ஸ்டன்ட். ஆரம்பத்தில் இருக்கிறதும் கடைசியில் இருக்கிறதும் சேமாக இருக்க போகுது. ரைட்டா, தட் இஸ் கோயிங் டு பி டெல்டா டி dt is equal to 0ன்னு இருக்க போது. அதான் விஷயம். ரைட்டா, அடுத்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் என்னது? An adiabatic process is defined as one in which no exchange of heat. வார்த்தையை பார்த்தியா, மேலே என்ன சொன்னாங்க, there is no change in temperature. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, there is no exchange in heat. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோனோட தெர்மோ ஃப்ளாஸ்க். நம்ம ஃப்ளாஸ்க் இருக்கா, ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அதில் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த ஃப்ளாஸ்கோட ஹீட்டு வெளியே போகவே செய்யாது. ஹீட் என்ன பண்ணும், உள்ளே அப்படியே இருக்க போகுது. அப்போ கூடவும் ஹீட் ஏறாது, அதே மாதிரி ஹீட் குறையவும் செய்யாது. heat will not increase, heat will not decrease. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு பேர் என்னது, அப்போ there is no change in heat. அப்போ adiabatic processனா என்ன அர்த்தம், there is no exchange of heat between the system and surrounding. இதான் சிஸ்டம், அடுத்து சரௌண்டிங். ரைட்டா, சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் நடுவில் ஹீட்டே என்ன பண்ணாது, இருக்காது. ரைட்டா சிம்பிள். ரைட்டா, அதுதான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா, அதை Q equal to 0. இட்ஸ் வெரி குட். Q equal to 0. சரியா, ஓகே, ரைட், சிம்பிள். ரைட்டா, அடியாபேட்டிக் ப்ராசஸ் Q equal to 0. அதை மட்டும் ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட்டு ஐசோபாரிக் ப்ராசஸ். ரைட்டா, பாருங்கிறது எதோட யூனிட்டு, ப்ரெஷரோட யூனிட் தானே பார். அப்போ ப்ரெஷரோட யூனிட் என்ன அப்படின்னா பார். அப்போ ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். ரைட்டா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம, we are going to call it as isobaric process. ரைட்டா, சிம்பிள். isobaric process என்னது, one in which the pressure of the system remains constant. அதாவது இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் போகிற வரைக்கும் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ரைட்டா, ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். சிம்பிள். ரைட்டா, கண்டிப்பாக அதான் பார் மீன்ஸ் ப்ரெஷர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பார் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாரு, அதுக்கு என்ன தப்ப, dp is equal to 0 அப்படின்னு வரும். அடுத்து ஐசோகோர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்தாச்சு, அடுத்து கான்ஸ்டன்ட் ஹீட் பார்த்தாச்சு. இன்னும் யார் இருக்கா, கான்ஸ்டன்ட் வால்யூம். ஐசோகோர்னா என்னது, கான்ஸ்டன்ட் வால்யூம். ரைட்டா, ஐசோகோர் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ பாருங்க எல்லாமே சேம் தான். டிஃபைன்ட் as the one in which the volume of the system remains constant. ஏப்பா இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான்ப்பா மாறப்போகுது, எல்லாமே சேம் தான். டிஃபைன்ட் as the one in which the temperature of the system remains constant அப்படின்னா ஐசோதெர்மல். pressure of the system remains constant னா ஐசோபார். அதே இது
இன்னொன்று என்னது இப்போ பார்த்தா வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்னது ஐசோகோர் ரைட்டா சரியா ரைட் கிளியரா ஓகே ரைட் that is d delta v is equal to 0 delta v is equal to 0 that's it okay right define Gibbs free energy அப்படின் it is a free energy Gibbs free energy அப்படினா என்ன அர்த்தம் ஜெனரலா நீ இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ நம்ம thermodynamics lesson நடத்துறப்ப நான் உனக்கு சொல்றேன் ரைட்டா Gibbs free energy g is equal to h minus ts ஒரு சிலதுல delta g கொடுத்திருப்பாங்க delta g போட்டேனா நீ delta h minus t delta s ன்னு போடணும் என்ன நீ இத படிக்கணும்னா உனக்கு h னா என்னன்னு தெரியணும் s னா என்னன்னு தெரியணும் delta g ங்கிறது Gibbs free energy h னா enthalpy s னா entropy ரைட்டா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் பொறுமையா நம்ம பார்க்க போறோம் ரைட்டா கவலைப்படாத enthalpy entropy எல்லாம் நம்ம காலையில கிளாஸ்ல நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் ரைட்டா ரைட் கவலைப்படாத we can easily complete it இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா delta h minus t delta h ரைட்டா அடுத்து define enthalpy of combustion ரைட்டா இந்த enthalpy ல இருந்து கண்டிப்பா உனக்கு ஒரு क्वेश्चन வரலாம் ரைட்டா அதுக்கு அடுத்து molar heat capacity calorific value various statement ஆக போயிட்டே இருக்கே முடிச்சு ஆகணும் இன்னைக்கு எப்படினா சரி ரைட் ஓகே வாங்க define enthalpy of combustion ரைட்டா ரைட் enthalpy of combustion T is temperature T na temperature da yes very good T is temperature right right okay right enthalpy of combustion the heat of combustion of substance defined as the change in enthalpy of a system ஒரு system ஓட enthalpy னா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் heat ன்னு ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா சிம்பிளா heat ன்னு ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா இன்னும் ஒரு 10-20 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கே ஒரு 6 क्वेश्चन இருக்கு 6 क्वेश्चन முடிக்கணும் சரி we will இந்த क्वेश्चनோட எண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படினா நம்ம அடுத்ததல பண்றோம் ரைட்டா ரைட் சரியா இந்த ஒரு क्वेश्चनோட பார்த்துட்டு அடுத்த क्वेश्चनல அடுத்து நம்ம டிஃபரன்ஸ் பாப்போம் டிஃபரன்ஸ் பார்க்கறப்ப இங்க இருக்கத சேர்த்து உனக்கு கொடுத்துறேன் ரைட்டா டிஃபரன்ஸ் பார்க்கறப்ப இத சேர்த்து கொடுத்துறேன் சரியா இந்த ஒரு क्वेश्चन மட்டும் பாரு The heat of combustion of substance defined as the change in enthalpy of a system. ஒரு system ஓட enthalpy change when 1 mole of substance is completely burnt. ஒரு mole of a system, ஒரு mole இங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு mole இருக்காங்க, ஒரு mole carbon dioxide. அந்த ஒரு mole carbon dioxide எரிக்கிறதுக்கு எவ்வளவு ஹீட் தேவையோ அதான் enthalpy of combustion. உனக்கு ஏன் இந்த क्वेश्चन இப்படி இருக்கு புரியல அப்படினா இந்த சாப்டர் இன்னும் பார்க்கல அதனால அப்படி இருக்கு ரைட்டா அதனால தான் உனக்கு புரியல சரி பரவாயில்லை நானும் இதை போட்டு பெருசாக உனக்கு சொல்ல விரும்பலை we will end it over here இதை அப்படியே பார்த்து மட்டும் வச்சுக்கோ நம்ம இந்த சாப்டர் நடத்தினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ரைட்டா இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஏர்லி மார்னிங் கிளாஸ் வந்துட்டேன்னா ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் என்ன அப்படின்னா நம்மளோட டெலகிராமில் ஷார்ப்பாக 10 o'clock உனக்கு வந்துடும் ரைட்டா ஷார்ப் 10 o'clock இந்த பிடிஎஃப் உனக்கு வந்துடும் ரைட்டா ஸோ 10 o'clock நீ என்ன பண்ணிட்டு நம்மளோட டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கோ டெலகிராம் சேனலோட லிங்க் பார்த்த அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை சரி என்கிட்ட டெலகிராம் இல்லை அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணனா கவலைப்படாத இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணிடுறேன் ரைட்டா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ண சொல்லிடுறேன் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரைட்டா வந்துட வேண்டாம் காலையில் ஏன்டா ரைட்டா காலையில் வந்துடலாம் ரைட்டா 11th லெசன் வேறு 11th லெசனை கொஞ்சம் வித்தியாசமாக அப்ரோச் பண்ணணும் அதாவது அதில் இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் கொஷின் தனியாக IUPAC தனியாக அதுக்கப்புறம் இந்த ஐசோமெரிசம் தனியாக ஏன்னா இந்த 3 பார்ட் தான் கொஷின் IUPACலேருந்து கொஷின் வரலாம் ஐசோமெரிசம்லேருந்து கொஷின் வரலாம் இல்லை பியூரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சம்மு இந்த 4 பார்ட் தான் அந்த 4 வந்து நம்ம தனித்தனியாக 11th பார்க்கலாம் இதை முடிச்சிருவோம் ஃபஸ்ட்டு இந்த லெசனை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் ரைட்டா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறேன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த அன்வான்ட் மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ரிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோவேன் தே வில் கிவ் இட் பேக் அவங்க திருப்பி பதிலுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க யூ ஜஸ்ட் லீவ் தெம் அவங்கள நீ கன்சிடர் பண்ணாத நீ ரிப்போர்ட் பண்ணி விட்டுரு ரைட்டா யூ ஜஸ்ட் புட் அ ரிப்போர்ட் நான் ஏன் பிளாக் பண்ண மாட்டேன்னா இன்றைக்கி அவனுக்கு இந்த கிளாஸ் தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்கணுன்றப்ப அவன் சேனலுக்கு வந்து சேனலில் அக்சஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அதனால் விட்டுருங்க ஆர்கானிக்கு
சி உனக்கு பொறுமை இருக்கணும் ஆர்கானிக் படிக்கிறதுக்கு. ஆர்கானிக் படிக்கிறதுக்கு உனக்கு பொறுமை இருக்கணும். வீடியோ 1 hour அல்லது 1.5 hours இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை முழுக்க நீ பார்க்க தயாராக இருக்கணும். ஸோ ஆர்கானிக் வீடியோவை யாரெல்லாம் பார்க்க தயாராக இருக்கியோ உனக்கு ஆர்கானிக் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஆர்கானிக் நீ பொறுமையாக இருக்கணும். ஆர்கானிக் டெஃபினட்டாக கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? கஷ்டம்தான் அது புதுசாக பார்க்குறப்ப. அதாவது 10th ஸ்டாண்டர்ட்லாம் உனக்கு அதுக்கு சரியான பேசிக்ஸ் இருக்காது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ வந்து சிம்பிளாக லிசன் பண்ணு. நான் எப்படி மார்னிங் கிளாஸ்லேயும் ஆர்கானிக் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஆர்கானிக் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீ வரணும். நீ வந்து படித்தேன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா இதில் ஒரு சிலர்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. 11th சாப்டர் நான் நடத்துகிறப்ப அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னு பாரு. ரைட்டா? ரைட். ஸோ அப்படி பார்க்குறப்போ உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ மார்னிங் கிளாஸ் தெர்மோடைனமிக்ஸை ஃபஸ்ட்டு முடிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நம்ம ஆர்கானிக் காலையில் படிக்கிறோம். சரியா? ஆர்கானிக் காலையில் நம்ம படிக்கிறோம். ஒரு சாட்டர்டே அப்புறம் ஒரு 2-3 நாள் காலையில் கிளாஸ்க்கு வாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் வரீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏர்லி மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் மறக்காமல். சரியா? ஓகே, பண்ணலாமா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உனக்கு? எவாலுவேட் யுவர் செல்ஃப். எவாலுவேட் யுவர் செல்ஃபில் நான் கையில் செஞ்சு உனக்கு வந்து சின்ன வீடியோவாக போட்டுறேன். ரைட்டா? 9 மணிக்கு மேலே நடத்துவோம். 9 மணிக்கு மேலே இருப்பீங்களா நீங்கள் யாராவது? டுமாரோ ஸ்கூல் இருக்கா? ஏர்லி மார்னிங் தான். ஏர்லி மார்னிங் சண்டே தான் உனக்கு என்ன அப்படின்னா நம்ம வைக்கணும் போல். ரைட்டா? சண்டே வச்சா தான் கிளாஸ் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் சண்டேலாம் ஃபுல்லாக நடத்துறதுக்கு ரெடியாக இருப்பீங்களா? நடத்தினா இருப்பீங்க. சரி, ஓகே, வி வில் see that. நான் என்னென்னு பார்க்குறேன். ஐ வில் ஜஸ்ட் பிளான் இட். நான் நாளைக்கு உட்காந்து பிளான் பண்ணி சண்டே ஏதாவது போட முடியுமான்னு நான் பார்க்குறேன். ரைட்டா? ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மோர் டவுட்ஸ், வி கேன் எண்ட் இட். டாடா, பாய், see you. ஓ, நீ கேட்ட எவாலுவேட் கொஷின் ஒரே நிமிஷம் காரணம். எஸ் ஒரே நிமிஷம். ஸோ அந்த எவாலுவேட் ஜஸ்ட் மிஸ் நான் நேரம் ஆஃப் பண்ணியிருப்பேன். 6th சாப்டரில் எந்த எவாலுவேட் நம்பர் என்னதுப்பா? இந்த எவாலுவேட் நம்பர் மட்டும் சொல்லுங்கள். எவாலுவேட்டில் என்ன நம்பர்டா காரணி? அந்த நம்பர் மட்டும் சொல்லுங்கள். இன்சைடு சர்டன் மொபைல் என்ன நம்பர்? நான் ரெடி ஆகிறேன். வெயிட் பண்ண ஒன்று. Inside a certain automobile engine, the volume of air in a cylinder is, okay, when the pressure is, gas is compressed to the volume, the same, what is the pressure of the compressed air? P1 V1 is equal to P2 V2 தானடா? 10th early morning class இருக்குடா. early morning பார்க்கலாம். ரைட்டா? காரணம் எவாலுவேட்டில் 2 தானே. எவாலுவேட்டில் 2 என்ன கொடுத்துருக்காங்க? V1 is equal to 0.375 கொடுத்துருக்காங்க. அப்போ P1 is equal to 1.05 கொடுத்துருக்காங்க. அடுத்து V2 0.125. இந்த சம் தானேப்பா? இந்த சம் தானே? ஸோ யாரெல்லாம் கிளாஸ் கவனிக்கிறியோ உன்னோட புக்கில் 6th லெசனில் எவாலுவேட் யுவர் செல்ஃப் எடு. ரைட்டா? 6th சாப்டரில் இவாலுவேட்டில் செகண்ட் ஒன் எடுங்க. இதுதானே? ரைட். டுமாரோ மார்னிங் ராதா நாளைக்கு காலையில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ப்ரெஷர் P2 கேட்டிருக்காங்க. P1 V1 is equal to P2 V2. P1 என்னது? 1.05 into V1 0.375 is equal to P2 into V2 என்னது? 0.125. இது 1 டைம், இது 3 டைம் வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா P2 is equal to 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது 3 5 are 15, 15 3.15 ஆன்சர். ரைட்டா? எக்ஸாம்பிள் அண்ட் ஃபிகர் 6.6. எக்ஸாம்பிளா? ஓகே, 3 படம் கொடுத்துருக்காங்க. P1 V1 T1 கொடுத்துருக்காங்க. P1 V1. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின் ஒரே நிமிஷம். ரைட்.
பேஜ் நம்பர் 164 எடு. பேஜ் நம்பர் 164 எக்ஸாம்பிள் சம். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? P1 1 ATM, அடுத்து என்னது P1. P வந்து எல்லாத்துக்குமே காமன் தானே, P வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான். அடுத்து என்னது V1 is equal to 0.3, T1 equal to 200 Kelvin, இது டெசிமீட்டர் கியூபு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? V2 என்னன்னு கேட்டிருக்காங்க. T2 வந்து 300 Kelvin கொடுத்துருக்காங்க. அடுத்து V3 0.15 டெசிமீட்டர் கியூபு, T3 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. சார்ல்ஸ்ல என்னது? வால்யூம் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டில் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ரைட்டா? ரைட்டா, இந்த சம் என்னது? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ரைட்டா? ரைட்டா, நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இது என்ன? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரு. அப்போ என்ன அர்த்தம்? சார்ல்ஸ் லா படி என்னது? சார்ல்ஸ் லா படி V1 by T1 is equal to V2 by T2 is equal to V3 by T3 is equal to V4 by T4னு போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா அப்போ V1 என்னது? 0.3 divided by 200 is equal to V2 by 300 equal to 0.15 divided by T3 இருக்கா? 0.15 by T3 இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ தான் எதாவது எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்துக்கோங்க. இது ரெண்டு எடுத்து V2 கண்டுபிடிங்க. அடுத்து V2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா சரி, இல்லை இது ரெண்டு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் எடுத்து T3 கண்டுபிடிங்க. இதில் என்ன பிரச்சனை? இதில் தான் ஏதோ வரலன்னு சொல்கிறீங்க. அதில் இஃப் ஐ ஈக்குவேட்டட் 2 1 3 2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பண்ணால் வரலன்னு சொல்கிறீங்களா? வரணுமே, ஏன் வரல? இது 2 இது 3, அப்போ என்னது? 0.6 by 2. V3 0.3 தானே இருக்கு? இல்லை இல்லை இல்லை, இது என்னது? இது இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா 0.3 divided by 200 is equal to V2 by 300 Kelvin இருக்குது. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 3 மேலே வந்துச்சுன்னா 0.9. இங்கே 0.9 போட்டிங்களா 0.3 போட்டிங்களா? 0.6 என்ன போட்டிங்க? இங்கே நீ என்ன போட்ட காரணம் அதை மட்டும் சொல்லு. 0.9 divided by 2 is equal to V2. அப்போ V2 is equal to 0.45 வருது, ரைட்டா? அப்போ 0.45 divided by 300 is equal to 0.15 divided by T3. அப்போ T3 is equal to 0.15 divided by 0.45 into 300. T3 300 மேலே போடணும். 1 time 3 time வருது 100. T3 100 வந்துருச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். வந்திருக்கே T3 100. ஏன் வரல T3 100? எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா இந்த 3ஐயும் இந்த 3 மல்டிப்ளை பண்ணப்போ 0.6ன்னு போட்டேன், ரைட்டா? 0.6ன்னு போட்டேன். 0.3க்கு 0.9க்கு பதிலாக. மேபி நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். 2 3s are 3 3s are 9 போடணும். ஆனால் நான் 0.9க்கு பதிலாக 0.6ன்னு நினச்சேன். அப்படி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தப்பாக இருந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் போட்டேன். நான் போட்டதுக்கப்புறம் தான் சுதாரிச்சுட்டு அழிச்சிட்டு மாற்றினேன், ரைட்டா? அதுதான் மிஸ்டேக். அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்திருப்பீங்க, அதனால வந்திருக்காது, ரைட்டா? ஸோ பார்த்தியா, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா. ஸோ ஏன்னா இது வந்து நீ என்ன மிஸ்டேக் பண்ண நானும் பண்ணிட்டு தான் வருவேன், அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன், கரெக்டாக? இங்கே நீ 0.6 போட்டிருப்ப ஆன்சர் வந்திருக்காது, கரெக்டாக? ரைட், எஸ் 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 எஸ்கேவும் அந்த தப்பு தான் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஓகே, ரைட். இப்போ புரிஞ்சுதா, கிளியரா? ஸோ இந்த மாதிரி டே யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் டவுன், சின்ன சம்மாக இருந்தால், பெரிய சம்லாம் பண்ண முடியாது, சின்ன சம்மாக இருந்தால் இந்த மாதிரி எடுத்துட்டா டக்குன்னு பண்ணி ஆன்சர் முடிச்சிடலாம், சரியா? ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் எவாலுவேட் யுவர் செல்ஃப்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கடா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட்? ஓகே, வி ஹவ் கம்ப்ளீட்டட் இட். டாடா, பாய், சி யூ, தேங்க்யூ. ஓகே, சரியா? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? பாய், ரைட், பாய்.
ஓகே பாய் 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 பாய். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். காலையில் வந்துடுங்க. ஸோ எல்லாருமே என்ன அப்படின்னா நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு வந்துடு. ரைட்டா 5:30க்கு வந்துடுங்க எல்லோரும் காலையில். ஓகே 5:30 காலையில் வந்துடு. தட் இஸ் கோயிங் டு பி த இம்பார்ட்டன்ட் கிளாஸ். 5:30க்கு வந்துடுங்க. ரைட்டா 5:30க்கு பார்க்கலாமா? ஸோ 5 மணிக்கு ஒரு ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். 5 மணிக்கு நான் பேசுகிறது ரெக்கார்டட் செஷன் ஒன்று இருக்கும். அதையும் பார்த்துட்டு 5:30க்கு லைவ் வந்துடு. சரியா? ரைட் டாடா பாய். சி யூ. பாய் 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 பாய்.